இயேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நான் முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த உண்பலி எங்கே இந்த தலைப்பில் 2 செய்தி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இன்னும் 4 செய்திகள் கொடுக்கணும் உங்களுக்கு. ஆனால் நமக்கு இருக்கிற நேரம் மிக குறைந்த நேரம். நம்ம இன்றைக்கு கவனிக்க போகிற தலைப்பு என்றால் பலி என்றால் என்ன? பலி செலுத்தணும் சொல்றீங்களே, பலி என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் பலி என்று சொல்லப்படுகின்ற சில வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு இந்த செயலை கவனிக்க போகிறது 7 வார்த்தைகள், 7 எபிரேய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில், குறிப்பாக பஞ்ச ஆகமங்களில், அந்த பென்டாட்ரிக் என்று சொல்கிறார்களே, அந்த பஞ்ச ஆகமத்தில் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை உள்ள 5 புஸ்தகங்களிலும் பலியை குறித்து 7 வார்த்தைகளை கவனிக்கிறோம். ஏனென்றால் இந்த பலி என்ற வார்த்தை, குறிப்பாக இந்த பலிகளை சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகள் பஞ்ச ஆகமத்தில் ஏறக்குறைய 650க்கும் மேலாக இருக்கு. இது எவ்வளவு அதிகம் என்று உங்களுக்கு தெரிய வேண்டுமானால், மீதி உள்ள 61 வேதத்தில் மொத்தம் 66 புஸ்தகங்கள், அதில் பஞ்ச ஆகமங்கள் போக மீதி 61 புஸ்தகங்கள். இந்த 5 புஸ்தகங்களிலும் பலி என்ற வார்த்தை ஏறக்குறைய 650க்கும் மேல அப்ராக்சிமேட்டா சொல்கிறேன். ஆனால் the rest of the Bible, மீதி 61 புஸ்தகங்களையும் சேர்த்து ஏறக்குறைய 320 அதுக்கு பக்கத்துல தான் பலி என்ற வார்த்தை வருகிறது. ஆகவே இந்த பஞ்ச ஆகமங்களை நாம் கவனிப்போமானால், இந்த பஞ்ச ஆகமங்களில் பலி என்பதற்கு பயன்படுத்தி சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகளை கவனிப்போமானால், நாம் எப்படி தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல்ல நாம் பலிகளின் அவசியத்தை குறித்து கவனித்தோம். 2வது, தனி மனித வாழ்க்கையை நாம் பலிகள் செலுத்த வேண்டும் என்று கவனித்தோம். 3வது செய்தி என்னவென்றால், இந்த பலிகள் எதை குறிக்கிறது, இந்த வாழ்க்கையில் நான் எப்படி பலி செலுத்த வேண்டும், அதற்கு நாம் 7 வார்த்தைகளை இந்த பஞ்ச ஆகமங்களில் இருந்து கவனிக்கிறோம். முதலாவது வார்த்தை மின்கா. இந்த மின்கா என்று போட்டிருக்குதே, அந்த வார்த்தை தான் வேதத்தில் அந்த பஞ்ச ஆகமங்களில் அதிகமாக பலிகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு வார்த்தை. அதனுடைய அர்த்தத்தை நான் கொடுத்திருக்கேன். A gift from one who is inferior to a superior. அதாவது ஒரு தாழ்ந்த ஒருவன், இல்லை என்றால் எளிய ஒருவன், இல்லை என்றால் பலவீனமான ஒருவன் பலமுள்ளவருக்கு, உயர்ந்தவருக்கு, சிறந்தவருக்கு கொடுக்கின்ற ஒன்று என்று அர்த்தம். மின்கா என்ற வார்த்தைக்கு பலி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எளியவர்கள், தாழ்ந்தவர்கள், குறைந்தவர்கள், உயர்ந்த ஒருவனுக்கு கொடுக்கின்ற ஒரு பொருள், அதுக்கு பேர் தான் பலி என்று அர்த்தம். அப்படியானால் பலி நாம் செலுத்த வேண்டுமானால் முதல் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். மின்கா என்ற வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது என்னவென்றால், நம்ம என்ன நினைக்கிறோம், பலியை செலுத்துகிறவன் பெரியவன் என்று எண்ணப்படுகின்ற ஒரு காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். காணிக்கை கொடுக்கிறவர் ஒருவர், காணிக்கை பெற்றுக் கொள்கிறவர் இன்னும் ஒருவர். இந்த உலகத்தின் கணிப்பில் என்ன ஆகி போச்சு, கொடுக்கிறவர் பெரியவர், வாங்குகிறவர் அப்படி ஆகி போச்சு. இன்றைக்கு உண்மை அது அல்ல. காணிக்கை என்பது, பலி என்பது கொடுக்கிறவன் சிறியவன், வாங்குகிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மின்கா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், first of all we must have a spirit. It is a spirit. Sacrifice is a spirit, ஒரு ஆவி. அந்த ஆவி என்ன சொல்லணும், நான் கொடுப்பதினால் நான் உயர்ந்தவன் அல்ல, கொடுத்தாலும் நான் சிறியவன், பெற்றுக்கொள்கிறவன் தான் பெரியவன். தேவனுடைய பிள்ளையே, இந்த மின்கா என்ற வார்த்தையின் அர்த்தம் அதுதான். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு வேத பகுதியை கவனிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மின்கா என்ற அந்த பலி என்ற வார்த்தைக்கு சரியான பொருளை அந்த நிகழ்ச்சியில் நாம் கவனிக்கிறோம். முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன்னே போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உம்முடைய அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரிந்ததுதான். ஏசா கோபத்தோடு இருக்கிறான். யாக்கோபு ஓடி போய் திரும்ப தன் சுதந்திரத்துக்கு வருகிறான். வரும்போது யோசிக்கிறான், நான் கோபத்தோடு இருக்கிற அவனை எப்படி சாந்தப்படுத்துவது, உக்கிர கோபத்தோடு இருக்கிறவனை எப்படி அமைதிப்படுத்துவது. ஆகவே அவன் சில வெகுமதிகளை அனுப்புகிறான். அனுப்பிவிட்டு முன்னே போகிறவனை பார்த்து சொல்லுகிறான், ஏசா வருகிறான், அவன் வரும்போது 400 பேரோடு மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறான், என்ன செய்வான் தெரியாது. வரும்போது இவன் ஒரு பொருள்களை, வெகுமதியை அனுப்புகிறான். அனுப்பி சொல்லுகிறான், இவைகள் உம்முடைய அடியானாகிய யாக்கோபுடையது, உமக்கு அதை வெகுமதியாக கொடுக்கிறான் என்று நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ந்து வாசிங்க.
நோக்கி முன்னே வெகுமதியை அனுப்பி, இதுதான் மின்கா என்ற பொருளுடைய அர்த்தம். என்ன செய்யணும்? வெகுமதியை கொடுத்து அவர் என்ன செய்யணும்? ஆங்கிலத்தில் அப்பீஸ் என்று சொல்கிறாங்க. அப்பீசிங் காட். தேவன் என்ன செய்யறாங்க? சாந்தப்படுத்துவதற்கு, கோபத்தோடு வருகின்ற ஏசாவை சாந்தப்படுத்த என்ன செய்கிறான்? வெகுமதியை கொடுக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, பலி என்றால் அதனுடைய முதலாவது அர்த்தம் என்னவென்றால், கொடுக்கிற நான் உயர்ந்தவன் அல்ல. ஏசா பெரியவனா யாக்கோபு பெரியவனா? ஏசா தான் பெரியவன். ஏசாதான் பெரியவன். பயப்படுகிறான். யாக்கோபு அவனுக்காக பயந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் ஒரு வெகுமதியை கொடுத்து அவனை சாந்தப்படுத்த விரும்புகிறான். மின்கா என்ற பொருளுடைய அர்த்தம் என்னவென்றால், சிறியவன், எளியவன், பலத்தில் குறைந்தவன், பலமுள்ள ஒருவனுக்கு ஒரு வெகுமதியை கொடுத்து அவன் என்ன செய்வது? சாந்தப்படுத்துவது. தேவனுடைய பிள்ளையே, பலி செலுத்துவது என்றால் நாம் நிறைய கொடுக்கிறேன், நான் உயர்ந்ததை கொடுக்கிறேன், நான் சிறந்ததை கொடுக்கிறேன் என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் கொடுத்ததிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து திருப்பி அவருக்கு கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த உலகத்தை ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போக போவதில்லை. நாம் இன்றைக்கு கொடுப்பதெல்லாம் எங்கிருந்து வந்ததே? அவர் கொடுத்தது. அவர் கொடுத்தது திரும்பி முழுவதும் கொடுக்கவில்லை, அதில் ஒரு சிறிய பகுதி எடுத்து அவருக்கு கொடுக்கிறோம். ஆகையினால கொடுத்தவர் தான் உயர்ந்தவரை தவிர திரும்ப கொடுக்கிறவன் உயர்ந்தவன் அல்ல. ஹல்லேலூயா. பலியை செலுத்துகிற ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். அவர் கொடுத்தவர், நான் என்ன செய்கிறேன்? அவர் கொடுத்ததில் கொஞ்சத்தை திரும்பி கொடுக்கிறேன். ஆகையினால் ஐ அம் இன்ஃபீரியர். பலி செலுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் முதலாவது வர வேண்டிய அந்த உணர்வு என்னவென்றால், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இதை செய்கிறேன், ஆலயத்துக்கு அதை செய்கிறேன், ஊழியத்துக்கு இதை செய்கிறேன் என்பதனால் நான் உயர்ந்தவன் கிடையாது. வாங்குகிறவர் தான் பெரியவரே தவிர கொடுக்கிறவன் பெரியவன் அல்ல. இன்னொரு காலையில் வாசித்தோம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்படியானால் உச்சிதமான வஸ்துக்களில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிச்சா ஒன்னா படிப்பீங்க, நிறுத்தினா ஒன்னா நிறுத்திடுவீங்க. கந்த வர்க்கங்கள், வெள்ளை போளம், திரபிந்து கொட்டைகள், என்ன பிரதர்? அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பணத்தை என்ன செய்யுங்க? ரெட்டிப்பா கொண்டு போங்கன்னு போட்டிருப்பா. அப்போ அந்த தேசத்தின் உச்சிதங்கள் சொல்லும்போது 7 காரியங்களில் வாசிக்கலாம். ஈவன் யாக்கோபு வாங்க போறது யாரு? யோசேப்பு. இவர் தான் பெரியவர் அப்பா, அவ யாரு? சிறியவன். ஆனால் அந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா, கொடுக்கிற யாக்கோபு தான் சிறியவன், பெற்றுக்கொள்கிற யோசேப்பு தான் பெரியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் பலி என்றால் என்னவென்றால், முதல்ல நாம் கொடுக்கிறோம், நான் நிறைய கொடுக்கிறேன், நான் அதிகமாய் கொடுக்கிறேன். இந்த உணர்வை நம்மிலிருந்து எடுப்பதுதான் பலியின் முதலாவது நோக்கம். மின்கா என்ற பலி என்ற பலிக்கு அர்த்தம் என்னவென்றால், நான் ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கிறேன், நான் ஊழியர்களுக்கு நிறைய தாங்குகிறேன், நான் நிறைய ஊழியர்களுக்கு காணிக்க கொடுக்கிறேன். முதல்ல அந்த உணர்வை நம்மிலிருந்து எடுப்பதுக்கு பேர் தான் பலி என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் பலி செலுத்துறாங்க, அந்த உணர்வை எடுக்க முடியல. உணர்வை எடுக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு தேவன் வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Hebrews 7 and verse 7. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிறியவன், அதை படித்தது ஒரு சிறுமி, அதான் பெரிய சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிறியவன், நீங்க திரும்பி ஆகி போச்சு. சிறுமியால் பெரியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிமா. சிறியவன் பெரியவனாலே படுவான். இந்த சிறியவன் இதில் யாரு? ஆபிரகாம். பெரியவன் யாரு? மெல்கிசேதேக். ஒரு ஆமென் சொல்லுங்க, ராமீன் சொல்லுங்க. இதில் சிறியவன் யார்? ஆபிரகாம். பெரியவன் யார்? மெல்கிசேதேக். தேவனுடைய பிள்ளையே, நமது வாழ்க்கையில் எப்போது நம்ம நோக்கி ரெண்டு பேர் நம்ம சந்தித்துக் கொண்டே இருக்கிறாங்க. ஆபிரகாமின் வாழ்க்கையில் இது நடந்தது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அவன் கெதர்லா கோமேரையும் அவனுடைய ராஜாக்களையும், அவனோடு இருந்த ராஜாக்களையும்
அவன் என்பது ஆபிரகாமை குறிக்கும். ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை செய்கிறான், ஒரு பலமுள்ள யுத்தத்தை செய்கிறான். 5 அரசர்கள் தோற்கடிக்கப்பட முடியாத 4 அரசர்களை இவன் தனி ஒரு மனிதனாக அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு சிலரை அழைத்துக் கொண்டு அவன் வீட்டில் பிறந்து கைப்படிந்த 318 மனிதர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு 4 அரசர்களை அவன் வெற்றி பெற்று அந்த வெற்றி பொருளோடு அவன் வெற்றி புகழ்ச்சியோடு புறப்பட்டு வருகிறான். வரும்போதுதான் அவன் வாழ்க்கையிலே நடக்கின்றது. தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு வந்து சொல்லுகிறேன், நமது வாழ்க்கையில தோல்விகளோ நஷ்டங்களோ வரும்போது கூட கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்கலாம். ஆனால் வெற்றி வரும்போது பாத்திரம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். தோல்விகள் வரும்போது கூட என்ன செய்யலாம், ஏக நஷ்டம் இன்னும் கொஞ்சம் நஷ்டம். ஆனால் வெற்றி வரும்போது தான் தோற்று போனவன் சும்மா இருக்க மாட்டான். நாம் வெற்றி பெறும்போது நம்மிடத்தில் தோற்று போனவன் சும்மா இருக்க மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆபிரகாம் ஒரு வெற்றியோடு கடந்து வருகிறான். இந்த வெற்றியோடு வரும்போது அவனை 2 பேர் சந்திக்கிறார்கள். அந்த 2 பேரும் அரசர்கள், அதான் விசேஷம். ஒருவன் பேர் சோதோமின் ராஜா, மற்றொன்று பேர் சாலேமின் ராஜா. 2 ராஜாக்கள். தொடர்ந்து வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய இருந்த மெல்கிசேதேக்கு அப்பமும் கொண்டு வந்து பாருங்க. 2 அரசர்கள் ஆபிரகாமை வெற்றி பெற்று திரும்பி வருகின்ற, எதிரிகளை சிறைப்பிடித்து வருகின்ற, எதிரிகளுக்கு சிறை கொண்டு போன எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் திருப்பி கொண்டு வருகின்ற ஆபிரகாம் 2 அரசர்களால் சந்திக்கப்படுகிறான். ஒருவன் பேர் என்ன பேரு, சோதோமின் ராஜா, மற்றொருவன் சாலமி, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜா என்று சொல்லப்படும் மெல்கிசேதேக்கு அவனை சந்திக்கிறான். அப்படியானால் வெற்றி பெறுகிற தேவனுடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக 2 பேர் வந்துகிட்டே இருக்காங்க. ஒன்று சோதோமின் ராஜா, மற்றொருவன் சாலேமின் ராஜா. சாலேமின் ராஜா என்ன பண்ணுகிறான், வந்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். வேறும் சொல்லுது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். இதில் சிறியவன் யாரு, பெரியவன் யாரு? இப்ப சொல்லு, சிறியவன் யாரு? ஆபிரகாம். பெரியவன் யாரு? மெல்கிசேதேக்கு. ஆனால் கொடுத்தது யாரு? ஆபிரகாம். அவனுக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அவன் கொடுத்தவன் பெரியன்னு சொல்ல போனா எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் எழுதுகிறார், இந்த ஆபிரகாமின் அறையில் மடியில் யார் இருக்கிறாங்க? ஆபிரகாமுக்குள் ஈசாக்கு, ஈசாக்குக்குள்ள யார் இருக்கிறா? யாக்கோபு, யாக்கோபுக்குள்ள யார் இருக்கிறா? லேவி. அதாவது பின்னாட்களில் தசமபாகம் வாங்குகிறவன் யாருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு உள்ளே இருக்கிறான். ஆபிரகாமுக்குள்ளே வித்தாக விதையாக யார் இருக்கிறா? ஈசாக்கு. ஈசாக்குக்குள்ள யார் இருக்கிறா? யாக்கோபு. யாக்கோபுக்குள்ள யார் இருக்கிறா? லேவி. இவன் தான் பின்னாடி தசமபாகத்தை வாங்க போகிறவன். தசமபாகத்தை வாங்குவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த லேவியின் முற்பிதாவாகிய ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாங்குகிறவன் இவர்கள் வாங்குகிற கூட்டம், ஆனா இவன் பண்ணா கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் கொடுக்கிறவர்களை சிறியவனாக வைத்திருக்கிறார், அதை பெற்றுக் கொள்ளுகிறவனை பெரியவனாகத்தான் வைத்திருக்கிறார். நமது வாழ்க்கையில் 2 பேர் வருகிறார்கள். நான் பொதுவாக உங்களுக்கு ஒன்று சொல்லிவிடுகிறேன். முதல்ல இந்த இதில் கடைசியில் ஒரு செய்தியில் ஒரு பகுதி உண்டு. நான் உங்களுக்கு முதல்ல எது சொல்லிவிடுகிறேன். இந்த தசமபாகம் சொல்லிட்டு இருக்கிறேனே, இந்த தசமபாகம் என்பது கட்டாயத்தினால் கொடுக்கப்படுவது அல்ல, மனப்பூர்வம் மாத்திரமல்ல. இங்க பாத்தீங்கன்னா தானாக விரும்பி கொடுப்பது. இந்த பைபிள்ல முதல் தசமபாகம் யார் தான் கொடுத்தான்? ஆபிரகாம் தான் கொடுத்தான். நான் வாசிக்கிற வேத பகுதி தான். இந்த பகுதியில் தான் ஆபிரகாமுக்கு தசமபாகம் கொடுன்னு யாரு சொன்னாங்க? இல்ல கொடுக்க வேண்டும் என்று யார் அவனுக்கு சட்டத்தை கொடுத்தார்கள்? யாரும் சட்டத்தையும் கொடுக்கல, யாரும் அவனுக்கு மோட்டிவேட் பண்ணவில்லை, அவனை தூண்டிவிடவும் இல்லை. அவன் விருப்பப்பட்டு அவனாக விரும்பி கொடுத்தான். தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு கொடுப்பது என்பது பிறர் சொல்லி அல்ல, பிறரால் ஏவப்பட்டு அல்ல. அது பார்த்தீங்கன்னா நிறைய பட்டிமன்றங்கள் வீடுகள்ல, நிறைய குடும்பங்கள்ல, விசுவாசிகள் நடுவில் பட்டிமன்றம் நடக்குது. என்ன நடக்குது? ஏயா நீ உனக்கு குறைவா இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது, அப்படியே கொண்டு சாமி கோயில் சொல்லி கொடுக்க சொன்னாங்களே யாராவது? நம்ம இன்னைக்கு அப்படி கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது கேட்டு பட்டிமன்றம் வச்சு வாக்குவாதம் பண்ணி கொடுப்பதல்ல, இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வருகின்ற ஒன்று. கொடுத்தான். அந்த கொடுத்தல் எதை குறிக்கிறது? ஆபிரகாம் அதை கொடுக்கும் போதே அவனுக்கு தெரியும், நான் தான், எனக்குள் இருக்கிறவர்கள் தான் தசமபாகத்தை வாங்க வேண்டியவர்கள். அதாவது உயர்ந்தவர்கள் யாருக்குள்ள இருக்கிறாங்க? ஆபிரகாமுக்குள் இருக்கிறார்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த உயர்ந்தவர்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஆபிரகாம் அவன் கொடுத்து தன்னை சிறியவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். இது மீன்கா என்பதின் அர்த்தம் என்னவென்றால், பலி என்பதின் அர்த்தம் என்னவென்றால், நீங்களும் நானும் விரும்பி கொடுப்பது மாத்திரமல்ல, கொடுக்கும் போது நமக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அது பலிகளில் மிக அடிப்படையான பலி என்னவென்றால், நான் கொடுப்பதினால் உயர்ந்தவன் அல்ல,
நான் கொடுப்பதினால் உயர்ந்தவன் அல்ல, என் கரங்களிலிருந்து வாங்குகிறவனே உயர்ந்தவன். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, காணிக்க வாங்கி பிழைக்கிற ஊழியக்காரனை ஒரு ஈனமாக பார்க்கின்ற ஒரு அவல நிலை நமது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டாயிற்று. என்ன சொல்றாங்க, நாயா அது பரிதாபப்படுறாங்க, சுய பரிதாபம். முன்னேற ஒழித்தில் இருக்காரா, விசுவாச ஒழித்தில் இருக்காரா, கேவலமாக சொல்லுகின்ற ஒரு காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கோம். சொல்ல போன சில விசுவாசிகளுக்கு என்னன்னா, நம்ம கொடுக்கிற காணிக்கையில இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான், இவன் என்ன கட்டுப்படுத்துறது? First of all, you must remove that kind of spirit. உள்ளத்தை பலி என்றால் அந்த மின்கா என்பது அர்த்தம் என்னவென்றால், கொடுப்பதினால் நான் பெரியவன் அல்ல, கொடுக்கும் போது எனக்கு என்ன உணர்வு இருக்க வேண்டும், நான் பலி செலுத்துகிறேன் என்றால் எனக்குள்ள முதல்ல அந்த டெண்டன்சி, அந்த மனோபாவத்தை என்னிலிருந்து நான் எடுக்க வேண்டும். பெற்றுக்கொள்ளுகிறவன் தான் பெரியவன். ஹல்லேலூயா. இந்த மின்கா என்பது பலியினுடைய அடிப்படை தன்மையே அதுதான். எங்கிருந்து வருகிறது? It is a sacrifice from an inferior to a superior. ஒரு தாழ்ந்தவனிடத்திலிருந்து உயர்ந்தவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்றுக்கு பேர் தான் என்ன பேரு? பலி என்று அர்த்தம். இரண்டாவதாக குர்பான் என்று நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. இந்த குர்பான் என்றால் புதிய ஏற்பாட்டில் இயேசு பயன்படுத்தினதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? குர்பான் என்றால் அது என்னமோ ஒரு கேவலமான ஒன்று போல ஆயிப்போச்சு. மார்க் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும். இந்த கொர்பான் என்பது ஒரு எபிரேய வார்த்தை. இந்த பஞ்சாகமத்தில் ஏறக்குறைய 155 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கொர்பான் அந்த புத்தகங்களில் மாத்திரமே அந்த கொர்பான் என்பது பலிக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இயேசு பயன்படுத்தின விதத்தில் நமக்கு என்ன ஆகி போச்சு? இந்த கொர்பான் என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக, ஆண்டவரை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்று ஆகி போயிட்டு. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்களோ நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி எதுவோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே போதும் இயேசு சொல்றார். அந்த நாட்டில் என்ன செய்தாங்க? உதவி செய்யாம உனக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டாலே அது காணிக்கையாக அங்கீகரிக்கப்படும் என்று அவர்கள் நாட்டில் வேதபாரகனும் பரிசேயனும் அப்படி ஒரு சட்டத்தை வைத்திருந்தார்கள். அதைத்தான் இயேசு சுட்டி காட்டினார். ஆனால் கொர்பான் என்பதனுடைய அர்த்தம் அது இல்லை. ஏமாற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னதுடைய அர்த்தம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அர்த்தம் அல்ல. அந்த மீனிங் போட்டிருக்கேன், சோன்னு போட்டு நடுவில் ஒரு கேப் இருக்கு. சோ அல்ல, சம்திங். அந்த ஒரு லெட்டர் அப்படி தள்ளி போச்சு. அதை கரெக்ட் பண்ண சொல்ல நான் மறந்து போயிட்டேன். ப்ரூஃப் பார்க்கும்போது யோசித்தேன், அதை மறந்து விட்டேன். கொர்பான் என்றால் அர்த்தம் என்னவென்றால் பலியின் இரண்டாவது அர்த்தம். முதல் பலியின் அர்த்தம் என்னவென்றால் கொடுக்கிற நான் சிறியவன், கொடுப்பதனால எந்த விதத்தாலும் உயர்ந்தவன் அல்ல என்று மனோபாவம் தான் பலியின் அடிப்படை. இரண்டாவதாக something brought near the altar. இரண்டாவதாக பலி என்றால் அந்த பலிபீடத்துக்கு கிட்டே வாழ்கின்ற ஒரு அனுபவம். பலி என்பது it should be brought near the altar. பலி சங்கீதம் 118:23 எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஏறக்குறைய எல்லா கல்யாண லெட்டரில் நம்ம போடுறது அந்த வசனம். இந்த காரியம் அது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. எல்லா கல்யாண வீட்டில் எல்லா வீடு கட்டினாலும் ஆச்சரியம் நமக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வசனம் இது. ஆனால் இந்த 27ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இதுல பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கொண்டு போய் என்ன செய்யணும்? The sacrifice must be very near to the altar. எங்க கொண்டு போய் கட்டணும்? பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகள் என்ன செய்யணுமா? அப்ப அந்த பலிமிருகம் அந்த பலிபீடத்துக்கு எவ்வளவு கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்களேன். மிக அருகாக கட்டப்படுகின்ற ஒரு அனுபவம். பலி என்பது living close to the cross, சிலுவைக்கு மிக கிட்டே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளையே, பலி என்பது நாம் எங்கே இருந்து கொண்டு செலுத்துவதல்ல, சிலுவையின் மிக அருகில் வாழ வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இந்த லிவிங் க்ளோஸ் டு தி கிராஸ் என்பதற்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறேன். பலி என்பது இரண்டாவது பொருள் என்னவென்றால் நான் சிலுவைக்கு மிக கிட்டே வாழ்கிறேன். ஏனென்றால் நமக்கும் ஒரு பலிபீடம் இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்படியானால் அந்த மிருகத்துக்கு என்ன செய்யணும்? பலிபீடம், பலிபீடத்தின் கொம்புகள் அதில் கட்டப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் கூட சிலுவையின் வல்லமை, கொம்பு என்பது வல்லமையை குறிக்கும்.
இந்த கொம்பு என்பது வல்லமை. வேதம் சொல்லுகிறது, எப்படி பலிபீடத்தின் அந்த கொம்புகளில் ஒரு பலிமிருகம் கட்டப்படுகிறதோ அதே போல நீங்களும் நானும் சிலுவையின் வல்லமையோடு இணைந்து காணப்பட வேண்டிய, சிலுவைக்கு மிக கிட்டே வாழ வேண்டிய ஒரு அனுபவம் உண்டு. பலியின் இரண்டாவது தன்மை எங்கே இருப்பதல்ல, சிலுவைக்கு மிக கிட்டே. கலாத்தியர் நிருபத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா சிலுவையை குறித்து 5 குறிப்புகளை வாசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் பலிகளை ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு உள்ளத்தில் முதல்ல அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இந்த கலாத்தியில் சொல்லப்பட்ட சிலுவைகளை பற்றி மாத்திரமே ஒரு செய்தி எடுக்க வேண்டும் விரும்பினேன். ஆனால் மற்ற செய்திகள் எனக்கு இதை விட முக்கியமாக தெரிந்தபடினாலே நான் அது செய்தியாக எடுக்கவில்லை. ஆனாலும் நான் ஸ்கெலிட்டன் அதை குறித்து சொல்லிட்டு போகிறேன். சிலுவைக்கு மிக கிட்டே வாழும்படியாகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. சிலுவைக்கு ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு கிட்ட, எவ்வளவு கிட்ட, அதுல அடிக்கப்படுகிற அளவுக்கு கிட்ட, சிலுவையில் அறையப்படுகின்ற அளவுக்கு கிட்டே வாழ வேண்டும். பலி செலுத்துவதென்றால் சிலுவைக்கு மிக கிட்ட, பலிபீடத்துக்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொன்னேன். முதலாவது அனுபவம் என்ன? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இது என்ன என்ன சிலுவையோடு உள்ள அனுபவம் என்ன? நான் அல்ல, நான் அல்ல, அதை விட முக்கியமானது விசுவாசம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நான் மரித்திருக்கிறேன். நான் அல்ல, என்னிலே அன்பு கூர்ந்து என்னை பாவங்களை சுத்திகரித்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். அப்படியானால் சிலுவையில் செத்தவன் அல்ல, சிலுவையில் வாழ்கிறவன். ஆமேன். எல்லாரும் சிலுவையில சாக வேண்டும், ஆனால் தேவனுடைய பிள்ளை நாம் சிலுவையில் வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. நாம் சிலுவையில செத்து போகிற கூட்டம் அல்ல, சிலுவையில் அறையப்பட்டாலும் நாம் வாழ்கின்ற விதத்தில் வாழ்கின்றவர்கள். எப்படி வாழ்கிறோம்? அதுக்கு பேர் தான் விசுவாசம் என்று பெயர். எப்படி அவன் வாழ்கிறான்? கிறிஸ்துவோடு மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனாலும் பிழைத்திருக்கிறான். எப்படி? அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். அப்படியானால் சிலுவைக்கு நான் கிட்டே வாழ்கிறேன் என்ற அதுக்கு அர்த்தம் என்ன? விசுவாசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். சிலுவைக்கு கிட்டே வாழ்கிறேன் என்றால் நான் மரித்து போனேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். எப்படி? நான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். குர்பான் என்பதன் அர்த்தம் என்ன? சிலுவைக்கு மிக கிட்டே நான் வாழ்கிறேன். எப்படி வாழ்கிறேன்? பை ஃபெய்த், விசுவாசத்தினால் நான் வாழ்கிறேன். இது இந்த பலியின் இரண்டாவது படி. சரி, இது சிலுவை பற்றி மறுபடியும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி உங்களை மயக்கியவன் யார்? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். இரண்டாவது சிலுவைக்கு ஒரு விசுவாசிக்கு என்ன என்றால் there is a revelation. அங்க என்ன இருக்குது? ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? எனக்குள் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு விசுவாசி முன்பாக எப்போதும் சிலுவை இருக்குமானால் அவன் பாவம் செய்ய வழி இல்லை. சிந்தனைகள் சிதறி போகாது. உள்ளான மனுஷன் நாம் பலவீனப்பட்டு போக மாட்டேயே. சிலுவையில் அறையப்பட்டவராக கிறிஸ்து நமக்கு முன்பாக எப்போது நிறுத்தப்பட்டிருப்பாரானால் அந்த தரிசனம் நமக்குள்ளே ஒரு வெளிப்பாடாக இருக்குமானால் நீங்களும் நானும் பாவம் செய்ய முடியாது. ஒருவனும் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் மயக்க முடியாது. பவுல் தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? மயக்கியது யார்? கிறிஸ்து உனக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்டவராக உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அப்ப சிலுவையோடு வாழ்கின்ற, சிலுவைக்கு கிட்டே வாழ்கின்ற அனுபவம் என்ன? குர்பான் என்ற வார்த்தையின் பலிக்கு அர்த்தம் என்ன? சிலுவைக்கு கிட்டே விசுவாசத்தோடு வாழ்வது மாத்திரமல்ல, வெளிப்பாடுகளோடு வாழ்வது. பிரைஸ் தி லார்ட். என்ன வெளிப்பாடு? எப்போதும் சிலுவையில் கிறிஸ்து எனக்கு முன்பாக அறையப்பட்டவராய் இருக்கின்ற ஒரு அனுபவம். மூன்றாவதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:11. சகோதரரே, இருந்தால் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. மூன்றாவதாக சிலுவைக்கு கிட்டே வாழ்கின்ற அர்த்தம் சிலுவையினால் வருகின்ற எல்லா இடர்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிலுவையினால், சிலுவைக்காக நீங்களும் நானும் நிற்போம் என்றால் இடரல்களை வாழ்க்கையில் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். living close to the cross, living close to the altar. பலிபீடத்தோடு கிட்டே வாழ்கின்ற அனுபவம் என்னவென்றால் ஒன்று விசுவாசம், மற்றொன்று வெளிப்படுத்தல், மூன்றாவது தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் வருகின்ற துன்பங்களை, இடர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம். பலி என்றால் சும்மா விளையாட்டு இல்லை. எப்படி பலி செலுத்துவது? பை ஃபெய்த்.
Not only by faith, also by revelation. Not only revelation மாத்திரமல்ல, என்ன இருக்குதுங்க? பாடுகள், இடறல், சிலுவையினால இடறல்கள் வரும். பவுல் சொல்லுகிறார், நான் அந்த சிலுவைக்காக நிற்காவிட்டால், விருத்த சேதனத்தை நான் ஏற்றுக்கொண்டிருந்தால், எனக்கு சிலுவையினால் வருகின்ற இடறல்கள் இல்லாமல் போயிருக்குமே. சிலுவையின் கீழே வாழ்வது என்றால் அர்த்தம் என்னவென்றால், சிலுவையின் நிமித்தம் வருகின்ற உபத்திரவங்களை சந்திக்கின்ற ஒரு மனப்பக்குவம், அது ஒரு அனுபவம் என்று சொல்லுகிறேன். நான்காவதாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும், ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலுவைக்கு கிட்டே வாழ்கிற அனுபவம் என்றால் என்ன? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைகின்ற அனுபவம். இன்னைக்கு மாம்சமும் அறையப்படல, ஆசைகளும் இச்சைகளும் என்ன செய்யப்படல? அறையப்படவில்லை. நம்ம இன்னைக்கு விசுவாச மக்கள் என்று சொல்லுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய சாயலை தரித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லுகிறோம், நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றபடினால கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், நமது மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? நமது ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? லிவிங் க்ளோஸ் டு தி ஆல்டர், பலிபீடத்துக்கு மிக கிட்டே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்றால் அது எளிதான வாழ்க்கை என்று நினைக்க வேண்டாம். நமது ஆசைகள், நமது இச்சைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அறையப்படுகின்ற ஒரு அனுபவம். எத்தனை பேருக்கு நமக்கு இது இருக்கு? குர்பான் என்றால் பலிபீடத்துக்கு கிட்டே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? மாம்சத்தை, அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து போட்ட ஒரு அனுபவம். ஐந்தாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை. அப்படியானால் ஒரு விசுவாசியினுடைய மேன்மை பாராட்டல் என்ன? சிலுவை. ஆல்டர் ஒன்லி, அந்த பலிபீடம் தான், அதுதான் என் வாழ்க்கையின் மேன்மை. அந்த சிலுவையை விட என் வாழ்க்கையில் உயர்ந்தது சிறந்தது இல்லை என்று சொல்லுகின்ற மனப்பக்குவம், அது அனுபவம் என்று சொல்லுகிறேன். சிலுவைக்காக எதையும் இழக்க ஆயத்தமானவர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு இயேசு சொன்னார், ஒவ்வொருவனும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவை. சாரமா சொல்லுங்க, இயேசுநாதருக்கு எத்தனை மணி நேரம் சிலுவை? அதிகபட்சம் போனால் 9 மணிக்கு சிலுவை தூக்கி தோளில் வச்சிருப்பாங்க, 3 மணிக்கு போய் சேர்ந்து பாரு அங்கே அரைஞ்சு போட்டாங்க. மொத்தம் எத்தனை மணி நேரம் தான்? ஒன்லி 6 hours. தேவனுடைய பிள்ளையே, அது வரைக்கும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், கிறிஸ்தவனாக வாழ முயற்சி செய்த முடியாத போது கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றி கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு மரணம் வந்த போது என் வாழ்க்கையிலே ஒரு உயிர்த்தெழுதல் வந்தது. இயேசுவுக்கு வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல், பரத்துக்கு போய்விட்டார். நமக்கு அப்படி இல்லை. முதல்ல மரணம், அடுத்தது என்ன? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் எங்க போயிடணும் சொல்லுங்க? இயேசு எங்க போயிட்டாரு? நம்மளும் பரலோகத்துக்கு போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்பட்ட உடனே செத்து போயிட்டோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா பரலோகம் போயிடுவோம். இல்லையே, நம்ம வாழ்க்கை அதுக்கப்புறம் தானே ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு முன்னாடி வாழ்க்கை, நமக்கு பின்னாடி தான் வாழ்க்கை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மரித்த உயிர்த்தெழுந்த உடனே இயேசுநாதர் பரலோகம் போயிடுவார், நாம போக முடியாது. ஏன்? 1 யோவான் 4:17 வாசிக்கிறோம், நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாவதற்காக இது நம்மில் அன்பு பூர்ண கிரியை செய்ய கடவுது. ஏன்? அவர் இருப்பது போல நாமும் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறி சென்று விட்டார். ஆனால் இந்த இயேசு உயிரோடு இருப்பது இந்த உலகத்துக்கு காட்டுவது நீங்களும் நானும் தான். ஆகவே தான் சொல்லுகிறார், நானோ நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். ஏன்? அந்த சிலுவை என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் என் வாழ்க்கையில் மேன்மை பாராட்டலே கிடையாதே. சிலுவை தான் எனக்கு மேன்மை. ஏன்? அந்த மேன்மை என்ன செய்து பாருங்க. தொடர்ந்து வசந்த முடிங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 வாசித்தோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளின் சிலுவையில். நம்மால் இன்னைக்கு ஏன் அறைய முடியல தெரியுங்களா? கொல்கத்தா மலையை பார்த்தீங்கன்னா எத்தனை சிலுவை இருக்குங்க? நடு சிலுவை யாருக்கு? ஏன்னா அப்படிதான் போட்டுக்கிறேன். இரு பக்கமும் கல்வர்கள் எடுத்தா போய் இயேசுநாதர் கண்டிப்பா எங்க தான் இருந்திருக்கணும்? நடுவில் தான் இருந்திருக்கணும். வலது பக்கத்தில் யார் இருக்கிறா? இடது பக்கத்தில் யார் இருக்கிறா? 2 பேரும் கள்ளன் தான். நம்ம இதில் நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன் சொல்லாதீங்க. 2 பேரும் கள்ளன்ல இல்லையா? நல்ல கள்ளன் கெட்ட கள்ளன். பாவியில் வேற நல்ல பாவி கெட்ட பாவி. அது என்ன நல்ல பாவி கெட்ட பாவி? குடிச்சிட்டு சாராய கடலில் விழுந்து கிடக்கிறவன் யாரு? கெட்ட பாவி. குடிக்காம உள்ள அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கான அவன் நல்ல பாவி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்தானம் பெற்றவன் ஞானஸ்தானம் பெறாதவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் காஞ்ச பாவி, இவன் நனைஞ்சு காஞ்ச பாவி, அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எந்த மாற்றமும் இல்லை. இதுல வேற ஒரு சிலருக்கு பெருமை வேற. நாங்க யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தோம் தெரியுமா? ஒருத்தர் சொன்னாங்க, யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தியா? என்ன யார்கிட்ட எடுத்தீங்க? மாசம் சுந்தரத்தில் எடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட்.
பெரிய ஆள்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆமா, அவர் ஒருத்தர் சொன்னாரு, நான் எதிர ஞானஸ்தானம் எடுத்தேன் தெரியுமா? வெந்நீர்ல எடுத்தாராம். அவர் எதை கொடுத்தாங்களா? வெந்நீர்ல. ஏன்னா அந்த பாஸ்டர் வந்து வயசானவங்க, அவருக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காதாக என்ன பண்ணாங்க, பாஸ்டருக்காக தொட்டில வெந்நீரை நிரப்பினா. இவருக்கு இதுல வேற ஒரு பெருமை, நான் வெந்நீர்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் சொன்னேன், உனக்கு ஆசிட்ல ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். ஆசிட்ல ஞானஸ்தானம் பழைய சுவாபம் கொஞ்சமாவது அரிச்சிட்டாவது போயிருக்கும். தேவனுடைய பிள்ளை, நாம் இன்றைக்கு நமது மாம்சத்தையும் நமது ஆசை இச்சைகளில் சிலுவையில் அறைய முடியாத வாழ்க்கைக்கு காரணம் என்னவென்றால், நடுச்சிலுவையின் நாயகன் ஒருவர் உண்டு. வலது பக்கத்தில் ஒரு திருடன், இடது பக்கத்தில் ஒரு திருடன். இங்கே ஒரு கள்வன், அங்கே ஒரு கள்வன். ஒன்றை சொல்லுகிறேன், நடுவில் இருக்கிற இயேசு நமது மீட்பர், நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர். வலது பக்கமோ இடது பக்கம் நமக்கு தெரியாது. ஒன்று தெரியும், ஒருவன் யாரு? மனம் திரும்பினான், ஒருவன் மனம் திரும்பவில்லை. இந்த மனம் திரும்பிய அந்த சிலுவைக்கு என்ன சொல்லலாம்? நம்மை ஒப்பிடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த மனம் திரும்பாத மனுஷன் எதுக்கு ஒப்பிடலாம்? உலகத்துக்கு ஒப்பிடலாம். கல்வாரியில் 3 சிலுவை, நடுச்சிலுவை இயேசுவுக்கு என்றால் ஒரு சிலுவை மீட்கப்பட்ட பாவிக்கு, ஒரு சிலுவை மீட்கப்படாத பாவிக்கு. இந்த மீட்கப்பட்ட பாவி இருக்கின்ற இடம் உங்களுக்கும் எனக்கும் என்றால், மீட்கப்படாதவன் இருக்கிற இடம் யாருக்கு? உலகத்துக்கு. இப்ப கொஞ்சம் கவனிங்க, இயேசு நடுவில் இருக்கிறார், இங்கே நான் இருக்கிறேன், அங்கே உலகம் இருக்குது. இயேசுவும் அறையப்பட்டிருக்கிறார், நானும் அறையப்பட்டிருக்கிறேன், உலகமும் அறையப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உலகத்தை பார்க்கணும்னு வச்சுங்களேன், எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? ஏதோ உடம்புல அடிச்சுட்டாங்க, தலை தான் திரும்பும். இப்படி உலகம் அந்த பக்கத்தில் இருக்கிற யார் மூலமாக பார்க்கணும்? ராமே சொல்லக்கூடாது. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்கிறார், நானோ நமது கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறொன்று குறித்து மேன்மைப்பார். ஏன்? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, உலகத்தை பார்ப்பதற்கு வேதம் சொல்லுகின்ற சரியான வழி என்னவென்றால் சிலுவையின் வழியாக பார்ப்பது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால், நமது மாம்சங்கள், அதை ஆசைகள் இச்சைகளை சிலுவையில் அறைகின்ற அனுபவம் நமக்கு வேண்டுமானால், சிலுவையின் வழியாக இந்த உலகத்தை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையின் வழியாக உலகத்தை பார்க்க கற்றுக்கொள்கிறோமோ, அன்றைக்கு இந்த உலகம் நமக்கு மேன்மையாக தெரியாது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். எப்ப அந்த உணர்வு வரும்? பலி என்றால், குர்பான் என்றால் அர்த்தம் என்னவென்ற something brought near the altar. பலிபீடத்துக்கு மிக கிட்டே வருவது, அதுக்கு பெயர் தான் பலி என்று பெயர். ஒன்று சொன்னேன் முதல்ல, மின்கா என்றால் என்ன? நான் ஒரு எளியவன், நான் ஒரு வறியவன், தேவனுக்கு கொடுப்பதனால் நான் பெரியவன் அல்ல. அந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொடுப்பதனால் வருகின்ற மேட்டிமைகளை தூக்கி அடிக்கணும். இரண்டாவதாக மிக முக்கியமானது, நான் பலிபீடத்துக்கு கிட்டே வாழும்படி அழைக்கப்பட்டவன். பலி என்றால் அதன் அர்த்தம் அதுதான். மூன்றாவதாக, பலி என்பதற்கு ஆஷா என்று போட்டிருக்கேன். ஆக்சுவலா அஷா, தமிழ் கேபிட்டல்ல ஆ நெடில் போட்டிருக்குது, ஆஷா இல்ல அஷா, அதான் அந்த எபிரேய வார்த்தை. சரி, அஷா என்றால் prepare an animal for sacrifice. பலிக்கு மூன்றாவதாக பயன்படுத்துகின்ற வார்த்தை அஷா. அஷா என்ற அர்த்தம் என்ன? ஒரு பலி மிருகத்தை பலியிடப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துதல் என்று அர்த்தம். அப்படியானால் பலி என்பதின் மூன்றாவது அர்த்தம் என்ன? ஆயத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு அனுபவம். ஒன்று, நான் கொடுப்பதனால் பெரியவன் அல்ல என்று மனத்தாழ்மை. இரண்டாவதாக, நான் பலிபீடத்துக்கு கிட்டே வாழ வேண்டியவன். மாத்திரமல்ல, பலிபீடத்துக்கு கிட்டே வந்தால் என்ன ஆகணும்? அடுத்தது பலிபீடத்தில் எரிக்கப்படுவதற்கு, ஒப்புக் கொடுக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு பேர் தான் அஷா. அஷா என்றால் ஒரு வேத பகுதி, ஒரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. பின்பு ஆரோன் ஜனங்களுக்கு நேராக, நல்ல கவனிங்க, தேவ சமூகத்தில் அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். முதலாக ஆரோன் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டு பலி செலுத்த போய் நிற்கிறான். அவனுடைய பிள்ளைகள் நாதாப், அபியூ, இத்தாமார், எலேசார் இவங்கெல்லாம் கூட நிற்கிறாங்க. அவனுக்கு உடன் வேலை பணியாற்றுவதற்காக நிற்கிறாங்க. இப்போது அவன் பலியை ஆயத்தப்படுத்தி விட்டான், பலிபீடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டான், பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டார்கள், அதை பிரதிஷ்டை செய்து விட்டார்கள். இப்போ என்ன பண்றாங்க? ஆரோன் தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து என்னமா வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றியும்
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியை கொழுப்பையும் எரித்து விட்டது. கொஞ்சம் கவனிங்க. இந்த அஷா என்பதின் அர்த்தம் என்னவென்றால் ஆயத்தம் என்று சொன்னேன். கிட்ட போவது மாத்திரமல்ல, என்ன செய்யணும்? அது தேவன் அங்கீகரிக்கின்ற அளவுக்கு, தேவனால் ஏற்கப்படுகின்ற அளவுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்கே ஆரோனும் மோசேயும் என்ன செய்யறாங்க? மக்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். பலி செலுத்துவதற்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். பலி மிருகத்தை பலிபீடத்தின் மேல் வைத்து விட்டார்கள். அந்த சர்வாங்க தகனின் பலியின் மேல் அந்த மிருகத்திலிருந்து எடுத்து அந்த கொழுப்பெல்லாம் மேல வச்சிருக்காங்க. வைத்துக்கொண்டு அவர்கள் இதை ஆயத்தம் பண்ணிவிட்டு தேவ பிரசன்னத்துக்குள் போகிறார்கள். மறுபடியும் திரும்பி மக்களை ஆசீர்வதித்தார்கள், உள்ளே போகிறார்கள். திரும்பி வந்தபோது வேறும் சொல்கிறது, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலி மிருகத்தை எரித்தது, பட்சித்தது. அப்படியானால் இந்த ஆயத்தம் என்பதன் அர்த்தம் என்ன? மக்களை வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை அபிஷேகித்து பலப்படுத்துகிற வரைக்கும் மக்களை என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். மக்களை என்றால் முதல்ல யாரு? என்னை, நம்மை. நாம் கிட்ட போவது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்யணும்? வானத்திலிருந்து அக்னி. எலியாவினுடைய போட்டியில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், டோன்ட் புட் ஃபயர் அண்டர். பலிபீடத்தை கட்டினான் எலியா, பலிமிருகத்தை வைத்தான், தண்ணீரை ஊற்றி எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறான்? அக்னி எங்கிருந்து வரக்கூடாது? கீழிருந்து வரக்கூடாது. அப்ப எங்கிருந்து வரணும்? மேலே இருந்து வர வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, நமது ஆயத்தம் என்பது, நம்முடைய ஆயத்தம் சரியாக இருக்கிற பட்சத்தில் பரலோகம் தானாக திறக்கும். பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வானம் ஒருபோதும் அடைக்கப்பட்டதாக இருக்கவே முடியாது. எல்லாரும் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், கரையேறி செல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார், வானம் அவருக்கு திறந்தது. ஏன்? அவர் கடவுளுடைய பிள்ளைங்கிறதுனாலயா? தேவனுடைய ஒரே பேரான குமார் என்பது அல்ல. எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார்கள். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபித்த போது வானம் திறந்தது. ஆமேன், ஆமேன். இயேசுநாதங்கிறதுனால வானம் திறக்காது, ஜெபிக்காவிட்டால் இயேசுவுக்கும் திறக்காது வானம். அன்புக்குரியவர்களே, வானம் திறந்து பரலோக அக்னி வந்து அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுமானால் அந்த பலி எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பாருங்க, எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கும் என்று பாருங்க. பலியை எரிப்பதற்கு அவர்கள் ஆசாரியன் அக்னியை போடவில்லை, தேவனே தனது சன்னியிலிருந்து அக்னியை அனுப்பி அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மக்களை பரலோகத்தின் அக்னியை பெற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு இவர்கள் நடத்துகிறார்கள். எப்படி நடத்த முடியும்? இவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றால்தான் இந்த அனுபவத்துக்குள்ள நடத்த முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம அன்புக்குரியவர்களே, பலி என்பது நம்முடைய ஆயத்தத்துக்கு மிக முக்கியமானது. இதுக்கு கான்ட்ரவர்சி என்ன தெரியுங்களா? இதுக்கு முரண்பாடு என்ன தெரியுங்களா? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ஒரு அக்னி மேலிருந்து வந்தது, அதை பார்க்கிறார்கள், ஜனங்கள் பிரமிக்கிறார்கள். தேவ சமூகத்தில் அக்னி புறப்பட்டு வருமா? வந்தது. பலிமிருகத்தை பட்சிக்குமா? பட்சித்தது. இதை கண்டு அவர்கள் உன்னத அனுபவத்தில் இருக்கும் போது பக்கத்திலே அதுக்கு கான்ட்ரவர்சி, முரண்பாடாக ஒன்று நடக்குது பாருங்களேன். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தங்கள் தூப கலசத்தில் என்ன போட்டாங்க? அவர்கள் தூபத்தையும் தூபத்தையும் போட்டு அப்ப என்ன அர்த்தம்? ஜனங்களை சரியாக ஆயத்தப்படுத்தினா யார் அக்னி அனுப்பிடுவா? ஆண்டவர் அனுப்பிடுவார். நீ ஜனங்களை சரியா ஆயத்தம் பண்ணாம அடுப்புல இருந்து நெருப்பை கொண்டு போனா அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருடைய உதவி தேவையில்லை, கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? அந்நிய அக்னி என்பது நமது முயற்சிகளால். இந்த பேடு, இந்த கீபோர்ட்லாம் கொஞ்சம் ட்ரம் ஃபாஸ்டா ஸ்பீடா டொம்மு டொம்மு நடிச்சா ஆவி வந்துருமா? இல்ல. ஆவி என்பது கீழே இருந்து வருவதல்ல, அது மேல இருந்து வரணும். நல்ல கவனிங்க. உங்களில் இருக்கிற அபிஷேகம் இந்த ட்ரம்ல இருந்து வருதுன்னா அது ட்ரம் ஸ்பிரிட். அது as well as it calls a dumb spirit. அது ஊம ஆவிதான். ட்ரம் அடிக்கிறது, ஃபாஸ்ட் அடிக்கிறது, குதிக்கிறதுனால அபிஷேகம் வரும் என்றால் அது அபிஷேகம் இல்ல. ட்ரம் நின்னுனா பொஸ்னு போயிடும், காத்து போன பலூன் மாதிரி ஆயிடும். அது அபிஷேகம் அல்ல. அபிஷேகம் எங்கிருந்து வரணும்? should come from above, not from below. நமது முயற்சிகளை நம்ம அடிப்பதனால, குதிப்பதனால, ஆடுவதனால அது யாருக்கு சமமானது? அன்றைக்கு பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்புக்கு தீர்க்கதரிசிகள் வழக்கம் போல என்ன பண்ணாங்களா? ஆடு நான் குதிச்சான், தங்களை காயப்படுத்தி கொண்டார்கள், கீறி கொண்டார்கள். ஆனா எலியா இதெல்லாம் செய்யல. அவன் என்ன செய்தான்? பலிபீடத்தை செப்பனிட்டான். ராமன் சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. ஆயத்தம் இருந்தால் பரலோக அக்னி தானாக இறங்கி வரும். நீ அடுப்பை கொளுத்திட்டு உட்கார்ந்து வேண்டிய அவசியம் இல்லை. ஆயத்தம். பலி என்றால் ஆயத்தம் என்று அர்த்தம். எந்த அளவுக்கு ஆயத்தம்? தேவனை மனமிறங்கி தேவனை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு தமது மகிமையை இறக்கி நம் வாழ்க்கையில் மகிமைப்படுவதுதான் பலியின் அர்த்தம். எங்க இருந்து வரும்? அடுப்புல இருந்து வரும், வானத்தில் இருந்து வரும் அக்னி. இந்த அக்னி எங்க இருந்து வருது? அது மிக முக்கியமானது. நம்ம இன்னைக்கு ஆயத்தப்படுத்துகிறோம்.
மோசேயும் ஆரோனும் மக்களை ஆயத்தப்படுத்தினாங்க கர்த்தர் வந்து இறங்குகின்ற அளவுக்கு. ஆனால் நாதாப் அபியூ என்ன பண்றான்? கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள். நடந்தது என்ன? கர்த்தருடைய கோப சந்நிதியிலிருந்து மறுபடியும் அக்னி வந்தது. அது கொளுத்துவதற்காக, அடித்து கொல்வதற்காக. தேவனுடைய பிள்ளையே, பலி என்பது ஆயத்தம். பலி என்பது நமது ஆயத்தத்தின் அடையாளம். அதுதான் அஷா என்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம். அஷா என்பதுதான் பழைய பாட்டில் அந்த 5 ஆகமங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை பலிகளுக்கு. அர்த்தம் என்னவென்றால் அது ஆயத்தத்தை குறிக்கும். டு ப்ரிப்பேர் a sacrificial animal. பலி செலுத்தப்பட வேண்டிய ஒரு மிருகத்தை கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டா போதும். என்ன செய்யணும்? அது பலியிடப்படுவதற்கு ஏற்றார் போல ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் பலி என்ற அர்த்தம். 4வதாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ஷேபாக். ஷேபாக் என்று ஒரு ஷேபா என்று இதை சொல்ல முடியும். ஷேபாக் என்றால் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் கொண்டு வந்து அப்ப இந்த ஷேபாக் என்பதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் கொல்லப்படுதல் என்ற அர்த்தம். ஒன்று, முதல் மின்கான் அர்த்தம் என்ன? நான் தாழ்ந்தவன். 2வது அர்த்தம் என்ன? நான் பலிபீடத்துக்கு கிட்ட வாழ வேண்டியவன். 3வது இந்த பலிபீடத்துக்கு ஏற்றார் போல என்ன? ஆயத்தப்படுத்த வேண்டியவன். 4வது அர்த்தம் என்னவென்றால் I should be slaughtered. நான் என்ன செய்ய பண்ணாங்க? வெட்டி கொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவுல் சொன்னா பார்த்தீங்களா, மரித்தேன் ஆனாலும் நம்ம ஆளு மரிக்காமலே பிழைத்திருக்கிறான். அவனால செத்து தான் பிழைச்சான். நம்ம ஆளு சாகாமலே செத்தேன்னு பேரை சொல்லி காலம் தள்ளிட்டு இருக்கிறான். நான் அடிக்கடி இந்த பைபிளில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக நம்ம பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் எதையும் கூட சேர்த்து பாருங்க. ஏனென்றால் எந்த மனுஷனும் டோட்டலாக பேடும் இல்லை, டோட்டலாக குட்டும் கிடையாது. எந்த மனுஷனும் 100க்கு 100 நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை. இந்த பேட் கேரக்டர்ஸ் கொஞ்சம் பாருங்க. உதாரணமாக இயேசுவிடத்தில் ஒரு பணக்கார வாலிபன் ஓடி வந்தான் என்று கவனிக்கிறோமே. அந்த வாலிபன் ஓடி வந்து என்ன சொன்னா? மீட்படி என்ன செய்யணும்? எல்லாம் பேசி முடிச்சாச்சு. கடைசியில் இயேசு சொன்னார், ஆனாலும் இடத்துல ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீ போய் உனக்கு எல்லாவற்றையும் விற்று தரிசனத்துக்கு கொடு, பின்பு என் பின்னாடி வா. அவன் என்ன பண்ணிட்டான்? இது முடியாது, நம்மால இது முடியாது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை காட்டிலும், எல்லாரும் இல்லை, பெரும்பான்மை விசுவாசிகளை காட்டிலும், இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பெரும்பாலான மக்களை காட்டிலும் இவன் சிறந்தவன் என்று சொல்லுகிறேன். என்னையா இது? வந்து ஓடி போடணும்னு போய் எங்க பாஸ்டர்லாம் விட உயர்ந்தவன் சொல்றீங்களே. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், he was more honest than us. நம்மை விட நேர்மை உள்ளவன், நாணயம் உள்ளவன். கொஞ்சம் கவனிங்க. இவன் இயேசுவிடத்தில் வருகிறான். வந்தபோது இயேசுநாதர் எல்லாம் பேசி முடிச்சு கடைசி, ஆகிலும் உன்னிடத்தில் எத்தனை குறை? இயேசு சொன்ன வார்த்தை ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை அப்படின்னா மீது 99 he is good. 99% he is good and only 1% he is lacking. அவனுக்கு குறைந்தது என்ன? only 1. சிலுவை கிட்ட நிற்கிறான். இயேசுநாதர் சொன்னார், தம்பி உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, என்ன செய்யணும்? போய் எல்லாத்தையும் go and sell and all give it to the poor. அவன் பார்த்தா, சார் இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள், இது நம்மளால முடியாதுயா, நான் பேசாமல் என்ன பண்ணுறேன், நான் போயிடுறேன். அவன் 99 சரியான காரியங்களை வைத்துவிட்டு ஒரே ஒரு தவறோடு சிலுவைக்கு வந்தான். அகஸ்டின் பால் எடுத்துக்கலாம். எத்தனை தவறோடு வந்தாரு? அது நீங்களே சொல்லிக்கங்க, நாங்களே இப்படி சொல்றது. 99 குறை. இவனுக்கு நேர் ஆப்போசிட். எத்தனை குறை இருக்குது சொல்லுங்களேன், உங்களே சொன்னேன். என்ன தானே சொன்னேன்? எத்தனை குறை இருக்குது? அந்த ஒண்ணு என்னது நல்லது? அவர்கிட்ட வந்தாரு, அதுதான் நல்லது. அவரை தேடி வந்தானா அது ஒண்ணுதான் நல்லது, மீதி 99 போயிட்டு. சரி, இப்போ வந்து நிக்கிற அகஸ்டின் பாலன். இங்கே ஒருத்தன் வந்தா சொன்னா, தம்பி உங்ககிட்ட ஒரு குறை, அது முடியாதப்பா, போயிட்டான். இவர் 99 நிக்கிறார். கேட்கிறாரு, ஏப்பா உங்கள்கிட்ட 99 குறை இருந்தால் என்ன? இருந்தால் என்ன? இருக்கட்டும். என்ன பண்ற? சிலுவைக்கு அந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ற? சரி, இப்போ எங்க சரி பண்ண? சாகர வரைக்கும் அது 99 செத்தே போயிடுவேன். சாகர வரைக்கும் அந்த 99ஓடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவைக்கு முன் வந்தார்கள், அவன் திரும்பி போனான், நம்ம தாண்டி போனோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் அந்த ஒரு குறையோடு சாகர வரைக்கும் வாழ்கிறான், நம்ம 99 குறையோடு சாகர வரைக்கும் வாழ்கிறோம். இதான் வித்தியாசம் அவனுக்கு இவனுக்கும். That's why I told you he is more honorable than us. உங்களை என்னை விட அவன் உயர்ந்தவன், சிறந்தவன் சொன்னது காரணம் அதுதான். தேவனுடைய பிள்ளையே, இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருகிறார்கள், செத்துட்டேன்னு சொல்றான், சாகல. அதான் பிரச்சனை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் எங்க ஒளிந்து போச்சு? ஒளிந்து கொண்டன.
ஒளிந்து போகவில்லை, ஒளிந்து கொண்டன. இன்னும் அந்த எரிச்சல், இன்னும் அந்த கோபம், இன்னும் பின்னாடி பேசுறது, இன்னொன்னு பொய் சொல்றது மாற்றமே இல்லை. கோபம் வந்தா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம். ஏசுநாதருக்கு கோபம் வரலையா, அதனால எனக்கும் கோபம் வரும். அப்படித்தான் நாம் நியாயப்படுத்த கற்றுக்கொண்டோம். தேவனுடைய பிள்ளையே, சிலுவை என்றே வருவதென்றால், பலி என்றால் it should be slaughtered. ஷேபாக் என்றால் அது கொல்லப்பட வேண்டும். கொல்லப்படாத கிறிஸ்தவம் அது பயனற்ற கிறிஸ்தவம். உங்களுக்கு அடிப்படை நான் ஆபேலை பற்றி காலையில் சொன்னேனே, இந்த ஆபேல் ஒரு விசேஷம் தெரியுங்களா? இந்த ஆபேல் பலியை கொண்டு வந்து ஏன் இந்த கர்த்தருக்கு முன்னாடி வச்சான்? கர்த்தருக்கு தனக்கு எதை கொண்டு வைத்தான்னு சொன்னேன்? பலியை வைத்தான். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, 2 ஆதாம் இருக்காங்க பைபிள்ல, சரியா? அவருக்கு பேர் என்ன பேரு? ஃபர்ஸ்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம். இவருக்கு பேர் என்ன? இயேசுக்கு பேர் என்ன பேரு? இல்ல இல்ல இல்ல, அதுதான் ரைட் தான். முதல் ஆதாம் பேர் என்ன பேரு? முந்தின ஆதாம். இவருக்கு பேர் என்ன? இயேசுக்கு பேர் என்ன பேரு? 2வது ஆதாமா பிந்தின ஆதாமா? 2வது ஆதாம். இல்லை அப்படின்னா 3வது ஒரு ஆதாம் வந்துருவான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆடம், ஹி இஸ் நாட் தி செகண்ட் ஆடம், ஹி இஸ் தி லாஸ்ட் ஆடம். அதனால இயேசுநாதர் 2வது ஆதாம்னா 3வது 4வது வந்துகிட்டே இருப்பான். ஆனால் தான் ஆவியானவர் சொல்லிட்டார், இவன் ஃபர்ஸ்ட் ஆடம், அவர் யாரு? லாஸ்ட் ஆடம். இப்போ கொஞ்சம் கவனிங்க, நம்ம எல்லாம் யாருடைய பக்கத்தில் இருந்தோம்? முதல்ல முந்தின ஆதாம் பக்கத்தில் இருந்தோம். சரி, இந்த முந்தின ஆதாமின் சந்ததியிலிருந்து ஒருவன் அகன்று போக வேண்டுமானால் எப்படி அகன்று போவான்? இல்லம்மா, சாதாரண இவன் மனுஷன், சாதாரண மனிதன். என்ன யார் சொன்னீங்க மரணம்னு? பிரைஸ் எல்லாம் இந்த இல்ல, சாதாரண ஆதாம் என்றால் மனுஷன். இந்த மனுஷனுடைய சந்ததியில் பிறக்கிறவன்லாம் எப்படி அந்த சந்ததியை விட்டு கடந்து போக முடியும்? செத்தாதான் கடந்து போக முடியும். பாவத்தில் சாதாரண பிசிக்கலா சரீரத்தில் சாகிறது சொல்றேன். ஒருத்தன் செத்தாதானே கடந்து போக முடியும். எங்க புரியுதா? இந்த தூக்கம் வருதா? ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஆளுங்க இல்லையா? இந்த ஏழைகளில் காஞ்சி போன ஏரியை பார்த்து எப்படி இருக்கீங்களா? கொஞ்சம் அது ஃப்ளஷிங்காக இருந்தால் அவ்வளோதான் வந்திருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், இந்த ஏழைகளில் எங்கே துரத்தி விட்டாலும் 2 மணி நேரத்துக்கு நீ தாக்கு பிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படினாலும் எங்கே துரத்தினாலும் இங்கே தான் வந்து நிற்பீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே அனுபவம் தான், இன்னைக்கும் மாறாத அனுபவம் தான். அங்கே போன முறை வந்திருக்கும் போது அங்கேருந்து துரத்தி விட்டேன், போயிட்டு வாங்கயான்னு போய் அவர் ரவுண்ட் அடிச்சு வந்துட்டாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை. எனக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட இடத்துல தான் கூட்டிட்டு போனோம். ஒன்றும் இல்லாத இடத்துல எவ்வளவு ப்ராக்சி கொடுக்குறீங்க? ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துன்னா எல்லாம் கடையில் உட்காந்து நீங்கள் ப்ராக்சி கொடுத்துட்டு இருப்பீங்க. அவன் ஸ்கூலில் காலேஜில் ப்ராக்சி கொடுக்குறான்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்கில் கூட ப்ராக்சி கொடுத்துருவீங்க போல. சரி வாங்க, முந்தின ஆதாமின் சந்ததியிலிருந்து ஒருவன் அகன்று போக வேண்டுமானால் செத்தாதான் போக முடியும். அதே போல இந்த பிந்தின ஆதாமின் சந்ததிக்குள்ள வரணும்னாலும் செத்தாதான் வர முடியும். ஆமென் சொல்லுங்க. அங்க செத்தா போக முடியும், ஆனா இங்க செத்தாதான் வர முடியும். அப்ப அங்கே மரணம் அங்கே பிரிப்பது போல இங்க என்ன செய்யணும்? ஒரு மரணம் தான் உங்களை, உலக வாழ்க்கையின் ஒரு மரணம் தான் உங்களை என்ன கொண்டு வரும்? ஒரு ஆவிக்குரிய சந்ததிக்குள், அந்த லாஸ்ட் ஆடமோட சந்ததிக்குள் நீங்களும் நானும் வர வேண்டுமானால், அந்த பிந்தின ஆதாமின் சந்ததிக்குள் நீங்களும் நானும் வர வேண்டுமானால் மரணம் ஒன்றுதான் வழி. சோ பலிமிருகம் கிட்டே வருவதனால லாபம் இல்லை. அது கொல்லப்பட வேண்டும். கொல்லுவதில் வேதம் 2 விதத்தை சொல்லுகிறது. 2 விதத்தில் மிருகங்களை கொல்லலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிங்க. நீங்கள் யோர்தானை கடந்து போய் கொடுத்த தேசத்தில் குடியேறும் போது விலக்கி கத்தாவே எனக்கு தூக்கம் வருதுமா. ஓ வெளிச்சம் சரியா இல்லையா? கீழே வச்சு படிச்சா தெரியுமே நல்லா. அப்படி முன்னாடி வச்சு கொஞ்சம் தலையை கொஞ்சம் அப்படி குனிஞ்சு படிங்க. இப்ப படிங்க, நல்லா தெரியும் பாருங்க. இவ்வளவு சொல்லி விட்டுட்டியம்மா கடைசியில். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் சரி 13ஆம் வசனம் வாசிமா. இல்ல இல்ல, கண்ட இடமெல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. கண்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் குறித்த ஒரு இடம் உண்டு, அங்கதான் கொல்லணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 15ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இஷ்டப்படியே ஒன்று கவனிங்க. ஒன்று கண்ட இடத்தில் அடிக்கக்கூடாது, மற்றொன்று உன் வீட்டு வாசலே அடிக்கலாம். கொல்லுவதற்கு 2 வழியை வேறு. ஒன்று எங்க?
கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் தான் ஒன்றை கொல்ல வேண்டும். மற்றொன்று எங்க கொல்லலாம்? உன் வீட்டு வாசல்ல கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க வசதிப்படி என்ன பண்ணலாம்? உன் வீட்டு வாசல் என்ன பண்ணலாம்? ஆட்டை அடிக்கலாம், மாட்டை அடிக்கலாம், நீ சாப்பிடலாம். ஆனால் கண்ட இடத்தில் உன் பலியை செலுத்தக்கூடாது. நம்ம பாடல சொன்னா கர்த்தர் குறித்த இடத்துல செலுத்தினால் அதுக்கு வேறு பலி, கண்ட இடத்துல செலுத்தினா அதுக்கு வேறு கறிக்கடை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்ட இடத்துல ஆட்டை வெட்டி தொங்க போட்டா என்ன? அது கறிக்கடை, அது பலிபீடமா? அது பலிபீடம் இல்லையே. தேவனுடைய பிள்ளையே, ரெண்டு விதத்தில் மிருகங்களுக்கு ஒன்று ஆண்டவர் குறித்த இடத்தில் கொண்டால் அதுக்கு பேர் பலி, கண்ட இடத்தில் செலுத்தினால் அதுக்கு பேரு கறிக்கடை, சாப்பிடுறதுக்கு வெட்டுறான், அவ்வளவுதான். அது கர்த்தருக்கு அல்ல. நீங்களும் நானும் பலிபீடத்தண்டை வருவது மாத்திரமல்ல, அங்கே நாம் அடிக்கப்பட வேண்டும், நாம் கொல்லப்பட வேண்டும். இதற்கு அடிப்படையாக ஒரு காரியம் சொல்கிறேன். ரெண்டு விதத்தில் கொல்ல முடியும். ஆகவே இந்த நாம் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்தை குறித்து நான் உங்களுக்கு 3 குறிப்புகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளுகிற இடத்தில் நமது ஐக்கியமோ நமது ஆராதனையோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? நான் விரும்புகிற இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அங்க நல்ல வர்ஷிப் பண்றாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல துதிக்கிறாங்க, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, அங்க போனாலே we can feel the presence of God. அங்க இல்ல, ஆண்டவர் உனக்குள்ள தான் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். நமக்கு என்ன ஆகுது? அந்த இடத்தை பார்த்து நம்ம பயப்படலாம். ஒன்று கவனிங்க, கண்ட இடத்துல எல்லாம், இன்னும் சொல்ல போனா எல்லா இடத்திலும் எல்லா செடிகளும் வளராது, எல்லா மண்ணிலும் எந்த மரமும் வளர்ந்து விடாது. ஒரு சில மண்ணுக்கு, ஒரு சில சாயலுக்கு என்ன செய்யும்? ஒரு சில மரங்கள் தான் வளரும். இது மாற்ற முடியாது. நமக்கு ஆப்பிள் வேணுங்கிறதுக்காக சென்னையில் கொண்டு வச்சு ஆப்பிள் மரம் வந்துருமா? வராது. ஏன்? அந்த சாயலுக்கு இது வராது. வேற அந்த மண்ணு, காஷ்மீர் மண்ணுக்கு அது வருமானால் சென்னை மண்ணுக்கு அது வராது. ஆகையினால எல்லா விசுவாசியும் எல்லா இடங்களிலும் செழிக்க முடியாது. கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் நாம் இருந்தால்தான் அது நமக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா இடத்திலுமே பலி செலுத்தக்கூடாது. கர்த்தர் தெரிந்து கொண்ட, தமது நாமம் விளங்கும்படியாய் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்தில் தான் நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டும், தவிர கண்ட இடங்களில் அல்ல. மீகா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. 10-11 வசனங்கள் சீக்கிரமா வாசிங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மீகா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். எழுந்திருந்து போங்கள். அப்ப அங்கே ஒரு கூட்டம் இளைப்பாரி கொண்டிருக்க ஒரு இடத்துல, அவனுடைய ஆத்துமா என்ன சொல்லுது? இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த இடம். இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாற தகுந்த இடம் அல்ல. இந்த இடம் எப்படிப்பட்டது? தீட்டுப்பட்டது. இது உங்களை நாசப்படுத்தும். அப்படியானால் ஒரு இடம் கூட ஒரு மனிதனை தீட்டுப்படுத்த முடியும், நாசப்படுத்த முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா இடங்களிலும் எல்லா தேவனுடைய பிள்ளையை ஆராதிக்க முடியாது, ஐக்கியப்பட முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அது தீட்டுப்பட்ட இடமாக, நம்மை கரைப்படுத்துகின்ற ஒரு இடமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏன்? எப்படிப்பட்ட இடம்? வாசிங்க, 12 வாசிங்க. மனம் போகிற போக்கின்படி போய், எதை சொல்றாங்க? அபத்தம். மனம் போகிற போக்கின்படி, ஆவியானவர் ஏவுகிறபடி, இல்லை என்றால் வேதவசனம் சொல்லுவதுபடி, இல்லை என்றால் கர்த்தர் நடத்துவது போல சொல்லாம மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைத்து, ஒருவன் திராட்சரசத்தையும் நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனை இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கி. இன்றைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற பிரசங்கி வேணும். என்ன செய்யணும்? கொஞ்சம் தட்டி கொடுத்து, கொஞ்சம் தடவி கொடுத்து, கொஞ்சம் லல்லு பாடி என்ன செய்யணும்? தூங்க வைக்கிற மாதிரி ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, கடிந்து சொல்லுவது மிக மிக அவசியம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படி எல்லாவித கண்டனத்தோடு நான் அவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக, ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் தேறினவன் சொல்ல போனா எந்த மனிதனையும், let it be anybody, எப்படிப்பட்டவனாக அவன் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டப்பட்டு போனவனாக இருந்தாலும் சரிதான், எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு. அப்ப யாரை அறிவிக்க வேண்டும்? அவரையே. அவரையே என்றால் இயேசுவை மாத்திரம் பிரசங்கிக்கின்ற ஒரு அனுபவம். அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும்
உபதேசம் பண்ணுகிறோம். என்ன செய்யறோம்? நாங்க எல்லா விதமான ஞானத்தோடு அவர்களை கண்டித்து பிரசங்கிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு இன்னைக்கு தடவி கொடுத்து தூங்க வைக்கிற இடம் அல்ல. மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானது உரைத்து ஒருவன் திராட்சரசத்தை குறித்தும் மதுபானத்தை குறித்தும் பிரசங்கித்தால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கி. இன்னைக்கு ஏற்ற பிரசங்கியை தேடுற காலம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 3 வசனம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக குவித்துக் கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க. ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கலாம், இல்ல ஒரு மேய்ப்பனுக்கு 10 ஆடு இருக்கலாம். ஆனா ஒரு ஆட்டுக்கு 10 மேய்ப்பன் இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருந்தா நியாயம். இல்ல ஒரு 10 ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் என்றால் அது நியாயம். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? ஒரு ஆட்டுக்கு எத்தனை மேய்ப்பன்? இந்த பாட்டி சொல்லி கொடுத்தாங்களே ஒரு பாட்டு, ஒரு குடம் தண்ணி ஊத்தி 2 குடம் தண்ணி ஊத்துனா 5 குடம் தண்ணி ஊத்துனா அழுகி போயிடும். ஒரு குடம் தண்ணி ஊற்றுற போல 5 குடம் தண்ணி ஊத்துனா செடி வளருமா இல்ல அழுகி போயிடுமா? இதுதான் திரளான போதகரை குவித்து கொண்டனா உன் வாழ்க்கை அழுகி சீடிச்சு போகும். ஒரு மேய்ப்பனுக்குள்ள ஒழுங்கா அடங்கி இருந்து ஆண்டோடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு போக கற்றுக்கொள்ளுங்க. இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு, இங்க ஒரு கை, அங்க ஒரு காது, இங்க ஒரு கண்ணு. இது என்னாகும்? அலசடிப்பட்டு அங்கே இங்கே போய் உபதேச தாறுமாறுக்குள்ள சிக்கி ஒரு நாள் என்ன செய்வான்? அடிபட்டு செத்தே போயிடுவான். நீங்களும் நானும் நாம தெரிந்து கொள்ளக்கூடாது உபதேசம். முதல்ல என்ன சொன்ன? இடத்தை நாம தெரிந்து கொள்ளக்கூடாது. இரண்டாவதாக உபதேசத்தையும் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள, மேய்ப்பனை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளக்கூடாது. எரேமியா 3 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. எரேமியா 3 அதிகாரம் 15 வசனம். 3:15. எந்த வசனத்தை வாசிக்கிறீங்க நீங்க? முதல்ல வாசித்தவங்க என்ன? எரேமியா. நான் சொன்னது எரேமியா 3 அதிகாரம் 15 வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆமீன் சொல்லுங்க. மேய்ப்பனை கொடுப்பது யாரு? ஆடு தெரிந்து கொள்ளக்கூடாது மேய்ப்பனை, எஜமான் சொல்லணும். இந்த அந்த மேய்ப்பனுக்களை நீ இருன்னு யார் சொல்லணும்? ஆடு போயிட்டு, சார் குட் மார்னிங் சார், நான் அந்த மேய்ப்பனுக்குள்ள போறேனே அப்படி சொல்லுமா? இந்த ஆடாவது சொல்ல உரிமை ஏன்? நான் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உனக்கு கொடுப்பேன். அவங்க என்ன செய்வாங்க? உங்களை அறிவோடும் புத்தியோடும். நான் என்ன பற்றி என்னுடைய சாட்சிகளை கொஞ்சம் சொல்லுகிறேன் உங்களுக்கு. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரணம் வந்தது. என் வாழ்க்கை ஒரு கப்பல் புயல் அடிபட்டா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருந்தேன். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையின் மரணத்தில் நான் இப்போ இருக்கிற சபையினுடைய போதகர் வந்தாங்க, எல்டர்ஸ்லாம் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, பாடினாங்க, அவர்கள் அன்பை காட்டினார்கள். ஆனாலும் எனக்கு ஒரு ரிசர்வேஷன். என்ன ரிசர்வேஷன் சொன்னால், எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த பாஸ்டரையும் பாஸ்டர் திருமணம் ஆன பிறகு அதிகமாக தெரியும் அவங்களை. ஏண்டா என் மனைவி அந்த ஸ்கூலில் சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாள். ஜெரேமியா ஒரு கத்திரி மனிதங்க கம்மில் ஒர்க் பண்ணாங்க. அவர் தான் என்னை ரட்சிப்புகளை நடத்தினது. அவர் தான் முதல்ல. அவர் ஜெகோஷமா சர்ச்சை சார்ந்தவர்கள். அப்படி தாம்பரத்தில் அவங்களுக்கு ஒரு சர்ச் இருந்தது. எம்இஎஸ் ரோடில் அவங்களுக்கு ஒரு சர்ச் இருந்தது. அப்போ சொன்னாங்க, தம்பி தாம்பரத்தில் இருக்கீங்களே, நீங்கள் உடனே நம்ம சர்ச் போயிடுங்க, அங்கே போங்க. ஒரு அருமையான சுதாகர் என்று ஒரு அருமையான சகோதரன் இருக்காரு. ஸ்டேஷன் இன்ஜினியரிங் காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் தான் சர்ச் நடத்துறாரு. நீங்கள் அங்கே போங்க, உங்களை ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார். அந்த அட்ரஸை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போகலைண்ணா. அந்த ஒரே ஒரு ஜபம். என்ன ஜபம்? அந்த சர்ச்சுக்கு மாத்திரம் என்ன அனுப்பிடாதீங்க, அங்கே மாத்திரம் நான் போக மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன அங்கே தான் அனுப்பினார். ராமே சொல்லுங்க, நான் எங்கே போகக்கூடாதுன்னு அங்கே தான் அனுப்பினேன். ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், அங்கே போகலைன்னா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்க முடியாது. ஏன்? அவர்கள் என்னை ஞானத்தோடும் புத்தியோடும் அறிவோடும் என்னை மேய்த்தார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் அல்ல, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காலத்திலும் ஒரு விசுவாசி பாஸ்டரையோ சபைகளையோ தெரிந்து கொள்ளக்கூடாது. Let God say go to this church. Let God lead you to your fellowship. ஒரு ஐக்கியத்துக்குள் கர்த்தர் நடத்த வேண்டுமே தவிர நாம செலக்ட் பண்ணி கொள்வது அல்ல. தேவனுடைய பிள்ளையே, இந்த காணிக்கை என்பது பலி என்பதற்கு 4வதாக அந்த அர்த்தம், அந்த ஷேபாக் என்பதனுடைய அர்த்தம் இதுதான். என்ன அர்த்தம்? இட் ஷுட் பீ ஸ்லாட்டட், கொல்லப்பட வேண்டும். என்ன இருக்கக்கூடாது? ரிசர்வேஷன். 3 காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று, இந்த இடம் என்பது நிர்ணயிப்பது நாம் அல்ல. இரண்டாவது, இந்த மேய்ப்பன் என்று நினைப்பது நாம் அல்ல. மூன்றாவது, இந்த உபதேசம் என்று நிர்ணயிப்பது நீங்கள் நானும் அல்ல. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது, இந்த உபதேசம் இதுல தான் நான் இருப்பேன் அப்படி அல்ல. விசுவாசியின் வாழ்க்கையில மனதில் there should be a kind of elasticity.
உள்ளத்தில் விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மை எப்போது விசுவாசிக்க அவசியம். ஏனென்றால் இன்றைக்கு குறைந்த அறிவுள்ளவர்கள் நாளைக்கு இதோட மேலான அறிவை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் இன்றைக்கு இருப்பது போல நாளைக்கு இருப்பதில்லை. இன்றைக்கு இருப்பது போல நாம் அடுத்த ஆண்டில் இருக்க போறதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறோம். வளரும் போது என்னாகும்? நேற்றைக்கு நமக்கு அர்த்தமற்றதாக தெரிந்தது இன்னைக்கு அர்த்தமுள்ளதாக விளங்கும். நேற்றைக்கு புரியாது இன்னைக்கு விளங்கும். நாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டோம் என்றால் அப்புறம் மாற்றத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க மாட்டோம். எந்த ஒரு காலத்திலும் வேதத்தில் முடிவுக்கு வர. ஏனென்றால் நாம் வளர்ந்து கொண்டு பரிசுத்த பவுல் சொல்லு அவ்வளவு பெரிய மனுஷன் சொல்கிறார், நான் குறைந்த அறிவுள்ளவன், நான் அறிந்தது குறைவு. எப்ப வரும்? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இப்போது நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது கண்ணாடியில் நிழல்தமாய் பார்க்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் நான் பார்ப்பேன். ஒரு வளர்ச்சி. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி. ஆகையினால உபதேசத்துக்கு ஒரு நாள் ஒரு எல்லைக்குள் வராதீங்க. உபதேசத்துக்கு இதுதான் இப்படிதான் அப்படி வராதீங்க. லெட் காட் சே அண்ட் லெட் காட் லீட் யூ. கர்த்தர் உங்களை நடத்தட்டும், கர்த்தர் உங்களுக்கு சொல்லட்டும், அதுதான் சரியாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, உபதேசம் கூட நீங்கள் நானும் தெரிந்து கொள்வதல்ல, அது கர்த்தர் கொடுப்பது. ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இல்லம்மா இல்ல, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை, ஒரு ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், நாங்கள் அநேகரை போல தேவனுடைய வசனத்தை, அப்படின்னா இன்றைக்கல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதி திருச்சபை என்று சொல்லுகிறார்களே, அந்த ஆதி திருச்சபை தன்னுடைய பலத்த கரங்கள், தேவனுடைய கிருபையினால் பலத்த கரங்களை நீட்டி சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் உள்ள டெண்டன்சி, அந்த நிலைமை எப்படி இருந்தது என்றால், பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அநேகரை போல கலப்பாக கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கி. அப்படியானால் என்ன அர்த்தம்? அன்றைக்கு ஒரு சிலர் அல்ல, எவ்வளவு வந்திருக்காங்க? அநேக. 21ஆம் நூற்றாண்டில் அல்ல, 1ஆம் நூற்றாண்டை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்கிறான்? கலப்பாக தேவனுடைய வசனத்தை அநேகர் பிரசங்கித்திருக்கிறார்கள். பரிசுத்த பவுல் சொல்கிறார், அநேகரை போல நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை கலப்பாக போதியாமல், ஆமென் சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? வசனம் சுத்தமானது, அது பொன்னை காட்டிலும், புடமிடப்பட்ட பொன்னை காட்டு பசும்பொன்னை காட்டிலும் மேலானது. அப்படி புடமிடப்பட்ட வசனத்தை எப்படித்தான் சொல்லணும்? துப்புரவாக, சுத்தமாக. அந்த வசனத்தின் மேல் ஒரு அழுக்கு, அந்த வசனத்துக்கு ஒரு தவறான விளக்கம் இல்ல. எப்படி சொல்லணும்? துப்புரவாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் எப்படி கொடுத்தாரோ அப்படியே சொல்ல வேண்டும். தேவன் அருளிய பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள். ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க நின்று பேசுகிறோம்? தேவ சந்நிதியில். அப்படியான தேவனுடைய வசனத்தை கலப்பாக மாத்திரமல்ல, அதை துப்புரவாக சொல்லணும். எப்படி சொல்லணும்? அதை தேவன் சொல்லிய பிரகாரமாகவே சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, தேவ சந்நிதியில் கிறிஸ்துவுக்குள் இருந்து பேச வேண்டும். அப்படியான வசனத்தை கூட கலப்பாக பிரசங்கிக்க முடியும். ஆகையால உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? கலப்பில்லாத, துப்புரவான, தேவன் அருளிய பிரகாரமாக தேவ சந்நிதி, கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவனுடைய பிள்ளையே, இந்த பிரசங்க பீடம் என்பது சிலுவைக்கு சமமானது. பிரசங்க பீடம் என்பது சிலுவைக்கு சமம். ஏனென்றால் எஸ்ராவின் நாட்களில் அவன் வேத புஸ்தகத்தை வாசிப்பதற்கு ஒரு பிரசங்க பீடத்தை உண்டு பண்ணினான். அது என்னதான் செய்யப்பட்டது தெரியுங்களா? மரத்தினால் செய்யப்பட்டது. சாலமோன் தேவாலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்யும் போது அவனும் வேதத்தை வாசிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்காக ஒரு பிரசங்க பீடத்தை உண்டாக்கினான். அது வெண்கலத்தால் செய்யப்பட்டது. சாலமோன் ஒரு புல்பிட் செய்யறான். அந்த புல்பிட் எதால் செய்யப்பட்டது? வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அந்த அளவு என்ன தெரியுங்களா? 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரத்தில் செய்தான். அந்த அளவு எதுக்கு சமமானது தெரியுங்களா? பலிபீடத்துக்கு சமமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்பீர்களானால், ஒரு பலிபீடத்தை கர்த்தர் உண்டாக்க சொன்னார். வெண்கலத்தில் செய்ய வேண்டும். அதன் அளவு எப்படி இருக்கணும்? 5 முழ நீளம், 5 முழ அகலம், 3 முழ உயரம் இருக்க வேண்டும் என்று பலிபீடத்துக்கு அளவை கொடுத்தார். அந்த பலிபீடத்தின் அளவில் அப்படியே சாலமோன் வெண்கலத்தை என்ன செய்கிறான்? பிரசங்க பீடத்தை. அவன் என்ன சொல்ல விரும்புகிறான்? தேவ சமூகத்தில் இருக்கிற பலிபீடமும் பிரசங்க பீடமும் ஒன்று. அந்த உணர்வு நமக்கு இன்றைக்கு இருக்குமானால், இந்த பிரசங்க பீடத்தில் நின்று, அதுக்கு பேர் என்ன பேர் சொல்றாங்க? புல்பிட். புல்பிட் என்ன அர்த்தம்? பிட் என்றால் குழி, புல் என்றால் இழு, அவ்வளவுதான். பிரசங்க பீடம் என்பது என்ன? குழியில் கிடக்கிறவனை இழுத்து தூக்கி எடுக்கிற இடத்துக்கு. நமக்கு இன்னைக்கு புஷ்பிட்டா மாறி போச்சு.
இந்த புல்பிட்னா இது ஆளை தள்ளி தள்ளி குழியில தள்ளுகிற ஒரு இடமாக மாறி போக விடக்கூடாது. என்ன செய்யணும்? மற்றவர்களை குழியிலிருந்து பாவத்தின் சேற்றில் இருக்கிறவனை தூக்கி எடுக்க. சங்கீதம் 40:1-2 வாசிக்கிறது போல பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை பலப்படுத்தி கண்மலையை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவில் கொடுத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அந்த அனுபவம் தான் புல்பிட்டுக்கு இருக்கணும். தள்ளிவிடுகின்ற ஒரு இடம் அல்ல, தூக்கி எடுக்கின்ற ஒரு இடம். சாலமோன் அதை வெண்கலத்தில் செய்தால் அதே பிரசங்க பீடத்தை எஸ்ரா மரத்தில் செய்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் பழைய பலிபீடம். ஆமேன், ஆமேன். அது என்ன செய்யப்பட்டது? சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டால் மூடுவதுதான் என்ன? அந்த பலிபீடம். அந்த பலிபீடத்துக்கு ஒப்பனையானது தான் இங்க என்ன இருக்குது? வெண்கலத்தால் சாலமோன் செய்கிறான், எஸ்ரா மரத்தால் செய்கிறான். தேவனுடைய பிள்ளையே, பிரசங்க பீடம் என்பது சிலுவைக்கு சமமானது. சிலுவைக்கு எந்த ஒரு கனம் உண்டுவோ, சிலுவைக்கு எந்த ஒரு மகிமையும் உண்டுவோ, அதே மகிமை பிரசங்க பீடங்களுக்கும் உண்டு. நாம் இதை அடிக்கடி மறந்து போகிறோம். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அநேகரை போல தேவனுடைய வசனத்தை கலப்பாக போதியாமல் துப்புரவாகவும் தேவன் அருளிய பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவனுடைய பிள்ளையே, எல்லா உபதேசமும் சரியானதல்ல. 2 தீத்து 2:1 வாசிக்கிறோம், ஆரோக்கியமான உபதேசம் என்று வாசிக்கிறோம். There is a healthy doctrine. அப்ப எதை குறிக்கிறது? There is an unhealthy doctrine. சுத்தமான ஆரோக்கியமான உபதேசம் என்றால் ஆரோக்கியம் அற்ற, ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்களும் உண்டு. எந்த உபதேசம் இன்றைக்கு தேவை? ஆரோக்கியம் உள்ளதா, ஆரோக்கியம் அல்லாததா? நீங்களும் நானும் அல்ல தெரிந்து கொள்வது. Let God say this is a doctrine you have to follow. இதுதான் இந்த சத்தியம், இந்த உண்மைதான் நீ பின்பற்ற வேண்டும் என்று மனிதர்கள் let God say and he is willing to say. அவர் சொல்லுகிறவர், அதை சொன்னதை செய்கிறவர், அவர் நிச்சயமாய் சொல்லுவார். பலி என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நானும் கொல்லப்படுகின்ற அனுபவம். கண்ட இடங்களில் அல்ல, தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் தன் நாமம் விளங்கும்படியாய் தெரிந்து கொண்ட அந்த ஸ்தலத்தில், அந்த ஸ்தானத்தில் நாம் பலியிட வேண்டும். நான் 5ஆவதாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், டெனுபா. அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டியது. டெனியூபா என்று வாசிக்க வேண்டும். நம்மள இரு போட்டிருக்கிறதுனால தமிழ் நமக்கு எழுத்துக்கள் இல்லாதனால அப்படி போட்டு வச்சிருக்கேன். அதனால் பார்த்து இரனுப்பா அப்படின்னு வாசிடாதீங்க, டெனுப்பா. ஆக்சுவலாக அந்த இட்டுக்காக அந்த இதை போட்டிருக்கிறேன். இரனுப்பா அப்படின்னு ஏதாவது பண்ணி போகிறீங்க, அப்படி தான் சொன்னார் அவர், அப்படி சொல்ல போகிறீங்க. இங்கிலீஷ் தான் எல்லாருமே ஆங்கிலம் அறிந்தவர்கள், அதன்படி வாசித்துக் கொள்ளுங்க. சரி, 5ஆவதாக நாம் வந்து கவனிப்போம். டெனுப்பா என்றால் இட்ஸ் a wave offering, அதாவது அசைவாட்டுகின்ற பலி என்று அர்த்தம். பலி கொல்லப்பட்டது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன செய்யணும்? அது தேவ சமூகத்தில் உயர்த்தப்பட வேண்டும். பலி அந்த வேவ் ஆஃபரிங், அதாவது அசைவாட்டும் பலி என்றால் அது சரியான அர்த்தம் என்னவென்றால் அந்த பலி பொருளை எடுத்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பது. பலியின் 5வது படி டெனியூபா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் வேவ் ஆஃபரிங் ஆர் லிஃப்டிங் தி சாக்ரிஃபைஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட். பலியின் 5வது படி. தேவனுடைய பிள்ளையே, நாம் பலி என்பதை குறித்து கவனித்து வருகிறோம். இந்த 5வது அனுபவம் நமது வாழ்க்கையில மிக 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 அவசியமானது. இதுல ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, சங்கீதம் 141:2 வாசிங்க. இந்த உயர்த்தி காட்டுவது, பலியிடப்படுவது மாத்திரமல்ல, பலியிடப்பட்ட தேவ சமூகத்தில் உயர்த்தி காட்டப்பட வேண்டும். உயர்த்தி காட்டப்படுவதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, லூக் சங்கீதம் 141:2 வாசிங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக, என் கையெடுப்பு அந்தி பலியாகவும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமது கரங்களை தேவ சமூகத்தில் உயர்த்துவது எதுக்கு சமம் போட்டிருக்குது? அந்தி பலிக்கு சமமானது. இன் அதர் வேர்ட்ஸ், எலியா அந்தி பலி செலுத்துகின்ற நேரத்தில் தான் இவ்வளவு வேலையும் செய்தான். இத்தனை வேலைகளையும் செய்வதற்கு சமமானது என்ன? தேவ சமூகத்தில் நமது கரங்களை உயர்த்தி காட்டுவது. அந்த கைகளை தேவ சமூகத்தில் கையெடுப்பது என்றால் அந்த அர்த்தம் என்ன? அந்தி பலி செலுத்துவதற்கு சமமானது. எலியா எவ்வளவு பாடுபட்டு பிரயாசப்பட்டு அவைகளை ஆயத்தம் பண்ணி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்தானோ அந்த பலிக்கு சமமானது என்னவென்றால் கைகளை தேவ சமூகத்தில் உயர்த்தி காட்டுவது. கைகளை ஏன் உயர்த்தி காட்ட வேண்டும்? சங்கீதம் 143:6 வாசிங்க. சங்கீதம் 143:6. விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா. இந்த கைகளை உயர்த்துவது என்பது நம்முடைய தாகத்தின் அடையாளம். கைகளை உயர்த்தினால் அது அந்தி பலி என்று கவனித்தோமே. அதன் அர்த்தம் என்னவென்றால் என்னுடைய தாகம் உள்ள ஒரு பெரிய அடங்காத தாகம். என் ஆண்டவருக்கு எப்படியாகிலும் என்னை பலி செலுத்தியது மாத்திரமல்ல, என் பலி தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம். குறிப்பாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நானும் இன்னைக்கெல்லாம் கஷ்டப்படுறது யாருக்காக?
நம்முடைய பிள்ளைகளுக்காக. நம்ம இன்றைக்கு எடுக்கிற பிரயாசம் எல்லாம் எதுக்கு? எதை செய்தாலும் என்ன தோணுது? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அடிப்படை வைத்து தான். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, பிள்ளைகளுடைய நலமான வாழ்வுக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நிலைமைக்காக தான் ஒவ்வொரு பெற்றோரும் அடி எடுத்து வைக்கிறோம். ஆனால் அநேக நேரத்துடைய நம் கைகளை தேவ சமூகத்தை ஏறெடுப்பது அநேக நேரத்தில் சரியாக இல்லை. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 2:19. ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் இவன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. ஏன் அப்படி செய்யணும்? எழுந்துரு, இரவின் முதல் ஜாமத்தில் என்ன பண்ணு? தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணு? உன் கைகளை ஏறெடுத்து நில்லு. ஏன்? எல்லா தெருக்களின் முனைகளிலும் பட்டினியால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை ஏறெடுக்கிறான். எதுக்கு? ஒரு தாகம். என்ன தாகம்? நான் அங்கீகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, என் சந்ததி அங்கீகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நமக்காக நாம் கைகளை ஏறெடுப்பது ஒரு அனுபவம். நமது பிள்ளைகளுக்காக நம் எங்க இருக்குது? எல்லா தெருமுனைகளிலும் பசியினால், பட்டினியினால், அவர்கள் தாகத்தினால் பிள்ளைகள் மூர்ச்சித்து போய் கிடக்கிறான். சாகல, பிள்ளைகள் செத்து போகவில்லை. they are at the edge, மரணத்தின் விளிம்பில் நிற்கிறான். பிள்ளைகளை வைத்திருக்க பெற்றோரை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் கையை எடுக்கிறீங்களா? எழுந்துரு. எப்போ எழுந்திருக்கணும்? ராத்திரியின் முதல் ஜாமத்தில். 6 மணில 9 மணி வரை தான் சரியானது. சரியான நேரப்படி பார்த்தா 6லேருந்து 9, மாலை 6 முதல் இரவு 9 மணி வரைக்குள்ள முதல் ஜாமம். இரவில் உள்ள 12 மணி 4 ஜாமங்கள். அதில் முதல் ஜாமம் என்றால் 6 முதல் 9 மணி வரைக்கும். இன்றைக்கு இருப்பது போல இல்லை, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து ராத்திரி 2 மணிக்கு ஜெபிக்கிற ஆசாமி இல்லை. அன்றைக்கு மார்னிங் 6 to 6 அவனுடைய வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? அதற்கு பின்பு தன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கையெடுக்கிறான். ஒன்று நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். நம்ம தெருக்களில் பார்த்துருக்கீங்களா? பிச்சை எடுக்கிறவன்ல இருந்து அந்த பேப்பர் பொறுக்கிறது வரைக்கும் ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க தான். அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்ததி இருக்குங்கிறத நம்மளால் என்னைக்காவது பார்க்க முடியுதா? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் தெருமுனைகளில் பட்டினியாக தாகத்தோடு மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். இன்னும் there is hope, still there is hope. அவர்கள் மரித்து விடவில்லை, அந்த எல்லையில் நிற்கிறானே. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 4:4. குழந்தைகளின் நாவு தாகத்தால் எங்க ஒட்டிட்டு இருக்கு பாருங்க பிள்ளைகளுக்கு. எனக்கு பசிக்குன்னு கூட சொல்ல முடியாதையா, அவன் நாக்கு மேல் நாக்கோடு ஒட்டி கொண்டது. விசாரிக்க நாதியற்றவர்கள் அந்த தெருக்கள் சொல்கிறானே, சாதாரண பன்றிகளை போல, சாதாரண மிருகங்களை போல பிள்ளைகள் இன்றைக்கு சேற்றில் புரண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்களே. அவனுக்கு ஒரு பசி இருக்குது. அந்த பசியை சொல்ல முடியாதபடி அவன் நாவு மேல் நாவோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. அப்பம் கேட்கிறாயா? ஜீவம் அப்பமாகிய இயேசுவை கேட்கிறாயா? உன் கைகளை அவர் சமூகத்தில் உயர்த்தக்கூடாதா? ஆண்டவரே, தெருமுனைகள்ல மூச்சித்து போய் கிடக்கிற பிள்ளைகள் உண்டுமே. உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நீங்க இருக்கு, அவனுக்கு ஜெபிக்க யார் உண்டு? ஜீவ அப்பமாகிய இயேசுவை நோக்கி நடத்துவதற்கு அவனுக்கு யார் ஐயா உண்டு? அவர்களை நடத்தும். என்ன உங்க வீட்டுக்குள்ள பிள்ளைகளை சரியா கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறீங்களா? ஏற்ற வயதில் அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்களா? ஏற்ற வயதில் அவர்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்களா? ஏற்ற வயசுல வேதத்துக்கு கீழ்ப்படுகிறார்களா? அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை நடக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளைகளுக்கு என்னென்னவோ சேர்த்து வைக்கிறோமே, பிள்ளைகளுக்கு என்னென்னவோ கொடுக்க விரும்புகிறோமே, உயர்ந்த கல்விகளை கொடுக்க விரும்புகிறோமே, உலகத்தின் நாகரிகத்தின் உச்சக்கட்டத்தை கொடுக்க விரும்புகிறோமே. இவைகளை காட்டிலும் மேலானது அப்பத்துக்காக பிள்ளைகள் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். தெருக்களின் முனைகளிலே, வீதிகளிலே பிள்ளைகள் இறைந்து கிடக்கிறார்களே. எழுந்திரு. முதலாம் ஜாமத்தின் கைகளை தேவனுக்கு நேராக உயர்த்து. எதற்கு? மூச்சித்து கிடக்கிற பிள்ளைகள் உண்டுமே. கைகளை உயர்த்து. என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், இது உயர்த்தப்படுவது. பலியிடப்பட்ட பலி செத்து போய் அங்கே கிடப்பதல்ல, மாறாக அது கொல்லப்பட்ட பிறகு அது தேவ சமூகத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளையே, இந்த பலி என்பது வேவ் ஆஃபரிங் என்பதற்கு ஆசாரியின் கரங்களில் இந்த பொருளை கொடுத்து ஆசாரியன் அப்படியே தேவ சமூகத்தை உயர்த்துவான். அதுக்கு பேர் தான் அசைவாட்டும் பலி, வேவ் ஆஃபரிங். அசைவாட்டும் பலி என்று வாசிக்கிறோம். அசைவாட்டும் பலி என்றால் ஆசாரியின் கரங்கள் இப்படி போட்டு அசைக்கிறது இல்ல. அசைவாட்டும் பலி என்றால் இப்படியே வேவ் பண்றது இல்ல. அவைகளை கரங்களில் எடுத்து அப்படியே, அதான் டெனியூப்பா. டெனியூட்டிவா என்பதற்கு லிஃப்டிங் யுவர் ஹேண்ட்ஸ். உன் கரங்களை உயர்த்தி அந்த பலி என்ன பண்ணு? தேவ சமூகத்தில் இதை காட்டு. அன்புக்குரியவர்களே,
1 தீமோத்தேயு 2:8 சொல்கிறது, புருஷர்கள் எல்லா இடங்களிலும் தங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி. இந்த ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நமக்கு ஆராதனை நமக்கு வித்தியாசம் ஆகி போச்சு. எல்லாருமே கைகளை தட்டு உயர்த்தி. ஆனால் குறிப்பாக சகோதரிகள் ரொம்ப கைகளை உயர்த்தாமல் இருப்பது நல்லது என்று நான் நம்புகிறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, யாரும் உயர்த்த சொல்லி இருக்குது? வாசிங்க 1 தீமோத்தேயு 2:8 வாசி. அன்றியும் புருஷர்கள் கோபமும், அப்ப இந்த கோபமும் தர்க்கமும் புருஷர்களுக்கு பரம்பரை சொத்து. இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்? இவர்கள் இல்லாமல் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும். அவன் பரிசுத்த பவுலை கொண்டு ஆவி நமக்கு சொல்லி ஆலோசனை என்ன? புருஷர்கள் தங்களை உயர்த்து காட்டுவதன் அடையாளம் என்ன? கைகளை உயர்த்து காட்டுவதன் அடையாளம் என்ன? என் கையில ஒண்ணு இல்ல, பரிசுத்தமா இருக்குன்னு அர்த்தம். என்ன போட்டிருக்குது? புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் தங்கள் கைகளை இல்ல, தங்கள் பரிசுத்தமான கைகள். அப்படியானால் தேவ சமூகம் உயர்த்தப்படுதுன்னு சொன்னா அங்கே இருக்கின்ற பலி எப்போது அங்கீகரிக்கப்படும் என்றால் அந்த கொடுக்கிற கை என்னவா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Let God see my holiness. Let God certify me about my sanctification. என்னுடைய பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லட்டும், அவர் பார்க்கட்டும். என் கைகள் குற்றமில்லாதவைகள், என் கைகள் மாசு இல்லாதவைகள், என் கைகள் பாவக்கரைகள் அகற்றப்பட்ட கரங்கள் என்று முதல்ல வாசித்தோமே. ஏசாயா 11:15 வாசித்தோமே. உன் கைகள் இரத்தத்தினால் கரை பெற்றிருக்கிறது. ஆனால் இங்கே கைகளை வைத்து காட்ட சொல்கிறாரே பரிசுத்த பவுல். எதற்கு? என் கைகள் பரிசுத்தமானவைகள், என் கைகள் குற்றமற்றவைகள் என்று காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த செனுப்பா என்பதன் அர்த்தம், பலியினுடைய 5வது அர்த்தம் என்னவென்றால் கொல்லப்படுவது மாத்திரமல்ல, அது தேவ சமூகத்தில் அது உயர்த்தப்பட வேண்டியது என்று அர்த்தம். அதுக்கு அடுத்தது 6வது ஒரு வார்த்தை வாசிக்கிறோம், அஷாம் என்று ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். பலிக்காக பயன்படுத்துகின்ற 6வது எபிரேய வார்த்தை. இந்த அஷாம் என்பது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இவைகள் இரண்டையும் சுட்டி காட்டுவது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இரண்டுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற எபிரேய வார்த்தை அஷாம். அஷாம் என்பது ரெண்டுக்கும் காலையில் நாம் முதல் செய்தியில் கவனித்தோம். இந்த இரண்டுமே ஒரே பலிதான். ஒன்று அறியாமல் செய்கின்ற தவறு, மற்றொன்று அறிந்து செய்கின்ற தவறு. ரெண்டுக்கும் என்ன உண்டு? தேவ சமூகத்தில் மன்னிப்பு உண்டு. தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய பலி அடுத்தது எப்படி இருக்கணும்? தேவ சமூகத்தை உயர்த்தி காட்டுவது மாத்திரமல்ல, பிறனை மன்னித்து விட்டு இந்த பலியை உயர்த்தி காட்ட வேண்டும். இயேசு சொன்னார் இல்லையா, நீங்கள் ஆலயத்துக்கு வந்து காணிக்கை செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று நீ உணர்ந்தால் காணிக்கை என்ன பண்ணு? அங்கேயே வச்சிரு. எங்க போ? நேர போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி அப்புறம் வந்து என்ன பண்ணு? காணிக்கைய. இதுதான் அஷாம். மன்னித்து விட்டுத்தான் என்ன செய்யணும்? அந்த காணிக்கை தேவ சமூகத்தில் ஒப்படைக்க வேண்டும். பலி என்றால் என்ன? மன்னிக்கின்றது தன்மை மிக மிக அவசியம். தெரியுது, நான் உங்களுக்கு காலை விலைக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகையால நாம் இன்றைக்கு அறியாமல் செய்தவர்களை மன்னித்து விடுகிறோம், அறிந்து நமக்கு துன்பம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்க முடியாது. அதுதான் குற்ற நிவாரண பலி என்று காலை நாம் மிக தெளிவாக கவனித்தோம். தேவனுடைய பிள்ளையே, பலியின் 6வது தன்மை என்னவென்றால் பிறனை மன்னித்து விட்டு, பிறர் மேல் நமக்கு இருக்கிற வெறுப்பு கசப்புகளை மறந்து விட்டு நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து உயர்த்தி காட்டுவது. அதுக்கு பேர் தான் அஷாம். கடைசியாக ஓலா என்று ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம். ஓலா என்பது கோயிங் அப் as a smoke. நாம் உயர்த்தி காட்டுகிறோமே, அது எப்படி போகுமா? ஒரு புகையை போல அப்படியே எழும்பி எங்க போயிடும்? கர்த்தருடைய நாசியில். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நாம் செலுத்துகிற பலி பரலோகமை சேர்ந்து நினைக்க எங்க போகுது? அவருடைய நாசியில். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நோவா பலி செலுத்திய போது கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது எப்படி போயிட்டு? ஒரு புகையாக, ஒரு தூபமாக அப்படியே எழும்பி போகிறது. யாக்கோபு 4:14 வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கொஞ்ச நேரம் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகைக்கு ஒப்பான வாழ்க்கை. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு புகை போன்ற வாழ்க்கை. இந்த புகை போன்ற வாழ்க்கை மேலே எழும்பும் போது என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமான சுகந்த வாசனையாக அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தவான்கள் ஜெபத்தோடு என்ன செலுத்தப்படுதா? தூபங்கள். அது என்ன பண்ணுது? அப்படியே தேவ சமூகத்தில் கடந்து போகுது. தேவனுடைய பிள்ளையே, பலி என்பது அது தேவனுடைய நாசியை எட்ட வேண்டும். அது என்ன செய்யணும்? அதை நுகர வேண்டும். அதை அவர் நுகர்ந்து விட்டு அதனால் மனம் மாற்றப்படுகிறார் கர்த்தர்.
தேவனை மனமாற்றம் பண்ணுவதுதான் நம்முடைய பலியின் மிக முக்கியமான நோக்கம். கர்த்தர் மனித குலத்தின் மேல் வெறுப்பாக இருக்கிறார், எதிரியாக இருக்கிறார். அந்த நோவாவுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார், உலகத்தை அழிப்பேன். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனிதனை படைத்ததுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆனா இந்த 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை பார்ப்பீங்க. வாசிங்களேன், கொஞ்சம் வாசிங்களேன். ராமன் சொல்லுங்க. இவன் செலுத்தின பலி ஓலா என்ன ஆகுது? அப்படியே உயர்ந்து 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 தேவனுடைய நாசியில் சென்று எட்டின போது நடந்தது என்ன பாருங்க. முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி ராமன் சொல்லுங்க. 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனை படைச்சது தப்பு, என்னை படைச்ச எனக்கு மிக கஷ்டமா இருக்குது, எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொன்னவர் இப்ப மனஸ்தாபப்படுது. எதுக்கு? இனிமேல் நான் மனுஷன் மேல என்ன செய்ய மாட்டேன். இதை மாற்றியது எது? நோவாவின் பலி. நோவாவின் பலி அது ஒரு சுபையாக எழும்பி அவர் நாசியை சென்றடைந்த போது மனம் மாறாத கர்த்தரை மனம் மாற பண்ணிட்டு. ராமன் சொல்லுங்க. மனம் மாறாத ஆண்டவரை மனமாற்றும் நம்முடைய சரியான பலி அதை செய்யும். நமது வாழ்க்கை ஒரு புகைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4:14. இந்த புகை போன்ற ஒரு வாழ்க்கை அது என்னவா மாறணும்? தேவ சமூகத்தில் எட்டுகின்ற ஒரு பலியாகவே. அதுதான் ஓலா என்று அர்த்தம். அந்த நாசில் ஏறுகின்ற புகைக்கு அர்த்தம் என்ன? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த புகை எழும்பி எவன் ஆசில போனால் என்ன செய்யணும்? அவன் மனசை மாத்திரணும். பிரைஸ் தி லார்ட். வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவனையே மாற்றுமானால் மனிதனை மாத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சாட்சி சரியாக இருந்தால், இந்த சாட்சி ஒரு தூபத்தை போல எழும்புமானால் எந்த நாசியில் சென்றாலும் சரி, அவர்கள் கண்டில் நமக்கு கர்த்தர் கண்டிப்பாக கிருபையை கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு சாட்சி உள்ள மனுஷனை, இவ்வளவு வசனத்தில் வாழ்கிறவனை நான் எப்படி தீமை செய்ய முடியும்? இவனுக்கு எப்படி நான் துன்பத்தை உண்டாக்க முடியும்? இவனுக்கு எப்படி நஷ்டத்தை உண்டாக்க முடியும் என்று அவனே மனமாறி போயிடுவான். பலி என்பதற்கு 7 அர்த்தங்கள், 7 வார்த்தைகள். நான் திருப்பி ரீகலெக்ட் பண்றேன். ஒன்று, அதற்கு பேரு மின்கா. மின்கா என்றால் ஐ ஆம் இன்ஃபீரியர். நான் யாரு? தேவ சமூகத்தில் எண்ணப்படுவதற்கு நான் ஒன்றுமே இல்லை. பலியின் முதலாவது தன்மை அதுதான். என்றைக்கு நீங்களான நாட் ஐ பட் கிரைஸ்ட், நான் அல்ல, என்றைக்கு அந்த முடிவுக்கு வரீங்களோ நீங்க பலி செலுத்த தொடங்கி விட்டீர்கள் என்று அர்த்தம். என்றைக்கும் நீங்கள் நான் 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 என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும் நீங்களும் நானும் பலி செலுத்த முடியாது. நான் அல்ல என்ற நிலைமைக்கு வரும்போதுதான் இந்த மின்கா என்பதின் அர்த்தம் அதுதான். ஐ ஆம் இன்ஃபீரியர். இரண்டாவதாக குர்பான். ஐ மஸ்ட் லிவ் க்ளோஸ் டு காட். பலியின் இரண்டாவது அர்த்தம் என்ன? தேவனோடு இணைந்து, தேவனுடைய பலிபீடத்துக்கு இணைந்து, அந்த பலிபீடத்துக்கு ஏற்றாற் போல வாழ வேண்டியவன் நான். பலியின் இரண்டாவது பகுதி அது. மூன்றாவதாக அஷா. அஷா என்றால் ஐ மஸ்ட் லிவ் வித் பிரிப்பரேஷன். ஆயத்தத்தோடு, எப்போதும் ஆயத்தத்தோடு நான் வாழ வேண்டும். புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை குறித்து மற்ற 25ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறோம். புத்தி உள்ள கன்னிகைகள் 5, புத்தி இல்லாத கன்னிகைகள் 5. இதுக்கு பொதுவாக என்ன சொல்றாங்க? எண்ணெய்க்கு பரிசுத்த ஆவி அபிஷேகம் சொல்றாங்க. அது அல்ல, ஆயத்தம். அந்த எண்ணெய் என்பது ஆயத்தத்தை குறிப்பது, பரிசுத்த ஆவியை குறிப்பதல்ல, அபிஷேகத்தை குறிப்பதல்ல. அது எதை குறிக்கும்? அவருடைய ஆயத்தம். மணவாளன் எப்போ வந்தாலும் போக ஆயத்தம். தேவனுடைய பிள்ளையே, அந்த அஷா என்பதற்கு ஐ மஸ்ட் லிவ் வித் பிரிப்பரேஷன். பலியின் மூன்றாவது படி அது. நான்காவதாக படி ஷேபாக். ஐ மஸ்ட் பி கில்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எங்கே கொல்லப்பட வேண்டும்? தேவ சமூகத்தில், தேவ சந்நிதியில், தேவனுக்கு முன்பாக நான் கொல்லப்பட வேண்டும். அதுதான் ஷேபாக் என்பது பலியின் அர்த்தம். ஐந்தாவதாக டெனுபா. ஐ மஸ்ட் பி லிஃப்டட் இன் காட்ஸ் பிரசன்ஸ். தேவ சமூகத்தில் நான் உயர்த்தப்பட வேண்டும். பலியினுடைய அடுத்த பகுதி. அடுத்தது அஷாம். ஐ மஸ்ட் பி அக்செப்டட். நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தேவனால் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏழாவதாக ஓலா. ஐ மஸ்ட் லிவ் as a witness. நான் ஆண்டவருக்கு சாட்சியாக. அப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த 7க்கும் பாத்தீங்கன்னா சீக்வென்ஸ். அந்த 7க்கு என்ன இருக்குது? முதல்ல என்ன உணர்கிறான்? நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன். ஆனா கடைசியில் அவன் எங்க இருக்கிறான்? கர்த்தருடைய சுவாச மண்டலத்துக்கு உள்ள உட்கார்ந்திருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல அவன் என்னவா இருந்தா? ஐ எம் நதிங். நான் ஒன்றுமில்லை. ஐ எம் நோவேர் இன் தி வேர்ல்ட். உலகத்தில் நான் எங்கும் இல்லை. இது அவனுடைய ஆரம்பம். பலி செலுத்த அவன் தொடங்கிய போது அவனுடைய ஆரம்பம் அது. ஆனா பலி முடியும் போது எங்க பண்றான்? he is going up. he is going up. he is going up as a smoke. எங்க போய் சேருகிறான்?
அவருக்குள் சொல்ல போனா அவர் நுகர்ந்தார் என்றால் நம்ம எங்க போயிடுவோம்? அவருக்கு உள்ளாக. தேவனுடைய பிள்ளையே, எங்கேயோ கிடக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த பலி செய்கின்ற ஆசீர்வாதம் என்னவென்றால் அவனை உயர்த்தி 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 அவருடைய சுவாச மண்டலத்துக்குள்ள ஒரு நீங்காத இடம் சொல்ல போவான். நான் தேவன் என்னுடைய உயிர் மாத்திரமல்ல, நான் தேவனுடைய உயிரின் ஒரு பங்காக மாற முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா?